யுத்த காண்டம். ஒன்றே என்னென் ஒன்றேயாம், பல என்று உரைக்கின் பலவையாம், அன்றே என்னென் அன்றேயாம், ஆமே என்னென் ஆமையாம், இன்றே என்னென் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதையாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. இறைவன் ஒன்று என்று சொன்னால் ஒன்றுதான், பல என்றால் பலவேதான், அப்படி அல்ல என்றாலும் அல்லதான், அப்படித்தான் என்றால் ஆம் அப்படித்தான், இல்லை என்றாலும் இல்லைதான், உண்டு என்றாலும் உண்டுதான், எல்லாம் நமது நம்பிக்கையில்தான் இருக்கிறது. இதனை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்வு நன்று. பிரளய காலத்திலும் கடலுள் மூழ்காத மேரு மலையும் வற்றாத கடலும் நிலப்பகுதியும் வடபுறம் முழுவதும் வியாபித்திருக்க, நிலமே தாழ்ந்து போகுமாறு தென் திசைக்கோடியில் 70 வெள்ள வானரப்படைகள் வந்து கூடின. சீதையை பிரிந்த பிறகு ராமன் உறங்கவேயில்லை. தென்கடல் பகுதியை வந்தடைந்த போது அங்கே பறந்து விரிந்து கிடந்த பெருங்கடலைக் கண்டான். அதோ அந்தக் கடலின் அப்புறத்தில்தான் சீதை இருக்கிறாள். மிக மிக அருகில் இருக்கிறாள். நம்மை இந்த கடல் மட்டுமா பிரித்து வைத்திருக்கிறது? அல்ல, எதிரியைக் கொன்ற பிறகு அல்லவா நான் உன்னை மீட்க வேண்டும். அதுவரை காத்திரு என்று மனதை தேற்றிக் கொண்டான். அந்த கடலின் மீது எழுந்து தவழ்ந்து கரையில் மோதுகின்ற அலைகளைப் போலவே எண்ண அலைகள் ராமன் மனதில் தோன்றி எழுந்து மோத, இனி என்ன செய்ய வேண்டுமென்று எண்ணமிடலானான். ராமனை சிந்தனை வயப்பட்ட நிலையில் தென் கடலின் கரையிலே நிறுத்திவிட்டு, இலங்கையில் அசோக வனத்தில் சீதையை அனுமன் பார்த்தபின் இலங்கைக்குத் தீயிட்டுவிட்டு திரும்பிய பிறகு இலங்கையில் நடந்தவற்றை சற்று பார்ப்போம். தெய்வத்தச்சன் மயன் பிரம்மனோடு இலங்கைக்கு வந்து மூவுலகங்களிலும் சிறந்ததொரு நகரத்தை இராவணன் விருப்பப்படி கட்டியிருந்தான். அந்த நகரம்தான் இலங்கை. அப்படிப்பட்ட அழகிய நகரம் அனுமனால் தீயிடப்பட்டு அழிந்த பிறகும் கூட தேவர்களின் நகரத்தை விட அந்த நகரம் மிகவும் அழகாக இருந்தது. அந்த அழகிய இலங்கை நகரத்தில் அரண்மனை கொலுமண்டபத்தில் இராவணன் ஓர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அனுமன் வந்து சென்ற பிறகு இலங்கைக்கு ஏற்பட்ட அழிவு பற்றிய ஆலோசனைக் கூட்டம் அது. தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தவிர முனிவர், தேவர், வித்யாதரர், இயக்கர் அனைவரையும் அவையை விட்டு நீங்கச் சொன்னான் இராவணன். பெண்களையும் இளைஞர்களையும் கூட கூட்டத்திலிருந்து விலகி இருக்கச் சொன்னான். அறிஞர்களையும் நீண்ட நாட்களாக பழகியவர்கள், சுற்றத்தார், நற்பண்புகளையுடையோர், நல்ல அமைச்சர்கள் போன்றோரை தன்னுடன் இருக்கச் செய்தான். உறவினர்களில் கூட பிள்ளைகளையும் தம்பியர்களையும் தவிர மற்றவர்களை வெளியேற்றிவிட்டான். மண்டபத்திற்கு வெளியே பலத்த காவல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வலிமை மிக்க வீரர்கள் காவலுக்கு நின்றார்கள். காக்கை குருவிகள் கூட அந்தப் பக்கம் வருவதற்கு அஞ்சு வேறு திசைகளில் பறந்துவிட்டன. இராவணன் மனத்துக்குள் புழுங்கினான். கேவலம் ஒரு குரங்கு. என் வீரத்தையும் பெருமையையும் அந்த குரங்கு அழைத்துவிட்டதே. இதைவிட என்ன அவமானம் எனக்கு வேண்டும்? இவ்வளவு ஆன பிறகும் நானும் நாடும் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று இகழ்ச்சி தோன்ற மனத்துக்குள் வருந்தினான். ஒரு குரங்கு வந்து இலங்கையைச் சுட்டு எரித்துவிட்டுச் சென்றுவிட்டதே. வெற்றியை மட்டுமே கண்டு வந்த இலங்கை முதலாக ஓர் அழிவைக் கண்டுவிட்டதே. நண்பர்கள், உறவினர்கள் என்று எங்கு திரும்பினாலும் அனைவரும் இறந்துவிட்டார்களே. அவமானம் மட்டுமே எனக்கு மிச்சமாகப் போனது. நான் மட்டும் இன்னமும் சிங்காதனத்தில் ஆடம்பரமாக அரசன் என்று சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறேனே. சுட்டது குரங்கு எரி சூறையாடனக் கெட்டது கொடி நகர்களையும் நண்பரும் பட்டனர். பரிபவம் பறந்தது எங்கனும் இட்டது. இவ் அரியணை இருந்தது என் உடல். நகரத்தில் எல்லா கிணறுகளிலும் தண்ணீர் ஊறவில்லை, உதிரம்தான் ஊறுகிறது. அந்த குரங்கு வைத்த நெருப்பு இன்னும் நகரம் முழுவதும் அடங்கவில்லை. அகிலும் சந்தனமும் மணந்து கொண்டிருந்த நகரத்தில் இப்போது மங்கையர்களின் கூந்தல் கருகிய நாற்றம் மட்டும்தான் பரவியிருக்கிறது. அகில், சந்தனம் வாசனையை அனுபவித்துக் கொண்டிருந்த நாம் இப்போது இந்த துர்நாற்றத்தைத்தான் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுக்குப் பிறகும் நாம் உண்டு ஒழுத்து சுகமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊறுகின்றன கிணறு உதிரம்,
ஒன்னகர் ஆறுகின்றில தழல் அகிலம் நாவியம் கூறு மங்கையர் நறுங்கூந்தலின் சுரு நாறுகின்றது நுகர்ந்திருந்தம் நாம் எல்லாம். இப்படி ஆலோசனை சபையில் இராவணன் பேசத் தொடங்குகிறான். அனுமன் இழைத்த அழிவு அவனை வெகுவாக பாதித்துவிட்டது. அவனது வீரத்துக்கு இழுக்கு நேர்ந்துவிட்டது என்ற தாபம் மிகுந்திருந்தது. மனதில் ஒரு விரக்தி தோன்ற பேசுகிறான். நாம் சிறப்பாய் போர் புரிய வேண்டுமென்பது கூட இல்லை. இவ்வளவு அழிவைச் செய்து குரங்கு இறந்தது என்ற செய்தியைக் கூட நம்மால் கேட்க முடியவில்லையே. நாம் பழியிலே மூழ்கிக் கிடக்கிறோம். பிறந்தும் பிறவாதவர் ஆகிவிட்டோம். இப்படி இராவணன் பேசிக்கொண்டே போனான். இராவணன் பேச்சினால் மனம் வருந்திய படைத்தலைவன் எழுந்து, மன்னா, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சீதையை கவர்ந்து வருதல் ஒரு வீரனுக்குரிய செயல் அல்ல என்று நான் முன்பே சொன்னேன். நீங்கள் அதைக் கேட்கவில்லை. கரனைக் கொன்று சூர்பனகையின் மூக்கை அறுத்த ராமலக்ஷ்மணரை இதுவரை கொல்லாமல் விட்டுவிட்டு நம் அரசு அழிந்தது என்று வருந்தி என்ன பயன்? பகைவரை எதிர்த்துக் கொல்லாமல் இலங்கையில் இன்பம் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாமா? நாம் இப்படியிருந்தால் நம்மை குரங்கு மட்டுமா எதிர்க்கும், கொசுவும் கூட நம்மை எதிர்க்கும் என்றான். படைத்தலைவன் பேசியதைத் தொடர்ந்து மகோதரன் எழுந்து படைத்தலைவன் சொன்னதையே அவனும் சொன்னான். அரசே, இப்போதே என்னை அனுப்புங்கள். நான் சென்று எதிரிகளின் உயிரைக் குடித்துவிட்டு வருகிறேன் என்றான். அவனைத் தொடர்ந்து வஜ்ரதத்தன் எழுந்து பேசினான். பிறகு தொடர்ந்து துன்முகன், மகாபார்சவன், விசாசன், சூரியசத்ரு, வேள்வியின் பகைஞன், தூமிராட்சன் முதலான அரக்க வீரர்களும் எழுந்து பேசினார்கள். அப்போது இராவணனது தம்பியும் உத்தம குணங்கள் உள்ளவனுமான கும்பகர்ணன் எழுந்து பேசுகிறான். என்ன செய்ய வேண்டுமென்பதை அறியாத சிறுவர்கள் பேசாமல் இருங்கள் என்று சொல்லி மற்றவர்களை விலக்கிவிட்டு இராவணனை நெருங்கி, என்னை உன் உடன் பிறந்தவன் என்று அன்பு காட்டுவதானால் நான் உனக்கு நல்லதைச் சொல்வேன் என்றான். பிரமன் முதலாக தொடங்கி தொடர்ந்து வரும் நம் குலத்தில் நீ ஒருவனே ஒப்பிலாதவனாக சிறந்து விளங்குகிறாய். 1000 ஷாகாக்களைக் கொண்ட சாம வேதத்தை ஆராய்ந்து படித்துத் தேர்ந்தவன் நீ. தீ நம்மைச் சுட்டு எரித்துவிடும் என்பது தெரிந்து அந்த தீயை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்தவன் நீ. ஓவியத்தில் எழுதியது போன்ற அழகிய இலங்கை நகரம் தீயினால் அழிந்து போயிற்றே என்று மனம் வருந்துகிறாய். அப்படியென்றால் அரச குல தர்மம் அழியும்படி வேறொருவன் மனைவியை பிடித்துக் கொண்டு வந்து சிறை வைத்திருப்பது மட்டும் நல்ல செயலோ? பாவம் செய்வோருக்கு ஏற்படக்கூடிய பழி இதனினும் வேறு ஏதேனும் இருக்கிறதா? ஓவியம் அமைந்த நகர் தீ உண உழைந்தாய் கோவியல் அழிந்தது என வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ? பாவியர் உறும் பழி இதன் பழியம் உண்டா? இலங்கை நகரம் தீயினால் அழிந்தமைக்காக வெட்கப்படுகிறாய். உன்மீது ஆசையும் பரிவும் கொண்டு உனது மனைவிமார்கள் அரண்மனை அந்தப் புறத்தில் உன்னை எதிர்பார்த்துக் காத்துக் கொண்டு இருக்க, பிறனொருவன் மனைவியின் காலில் விழுந்து வணங்கி அவள் மறுத்து சி என்று விலக்கியது உனக்கு அவமானமாகப் படவில்லையோ? இந்தச் செயல் உனக்குப் புகழையா கொடுக்கும்? இல்லறம் எனும் தர்மத்தை மேற்கொண்டு ஒருவனுடன் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு பத்தினிப் பெண்ணை உள்ளத்தில் இரக்கம் சிறிது கூட இன்றி அரச தர்மத்தை காற்றில் பறக்கவிட்டு என்றைக்கு கடத்திக் கொண்டு வந்து சிறை வைத்தாயோ அன்றைக்கே அரக்கர்களின் புகழ் அழிந்து போயிற்று. நல்ல செயல்களைச் செய்தால் புகழ் பெறலாம். தீய செயல்களை செய்துவிட்டு புகழ் கிடைக்கவில்லையே என்று வருந்தினால் புகழா கிடைக்கும், பழிதான் கிடைக்கும். ஆசில் பரதாரம் அவை அம்சரை அடைப்பேன் மாசில் புகழ் காதலுருவேன் வளமை கூறப் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம் குற்றங்கள். குற்றமில்லாத பிறன் இல்லாளைப் பிடித்துக் கொண்டு வந்து சிறையில் வைப்போம். இப்படிப்பட்ட காரியத்தைச் செய்தால் புகழையா பெறுவோம்? பலே, நாம் பேசுவதோ வீரம், ஆனால் பேணுவதோ காமம். நாம் அஞ்சி நிற்பதோ வலிமையற்ற மனிதர்களைப் பார்த்து நன்று நன்று, நம் ஆற்றலும் வீரமும் மிகவும் நன்று. மாசற்ற பெரியோர்கள் செய்யும் நல்ல காரியத்தை நீ செய்யவில்லை.
நம் குலத்துக்கே இழிவை தேடித் தரும் காரியத்தைச் செய்திருக்கிறாய். மன்னா, இனியாவது அந்த சீதையைக் கொண்டு போய் விட்டு விடுவாயானால் நல்லது. சிட்டர் செயல் செய்திலை, குலச்சிறுமை செய்தாய், மட்டவிழ் குழலினாளை, இனி, மன்னா. விட்டிடுது மேல் இனியம் ஆதும், அவர் வெல்லப்பட்டிடுது மேல் அதுவும் நன்று, பழி அன்றால் தன் ஒரு அம்பினால் ராமன் காட்டில் கரனின் 14,000 வீரர்களின் உயிர்களைக் குடித்து கரனையும் கொன்றுவிட்டான். முனிவர்களுக்கிடையே அரக்கர்களை களை எடுப்பது போல அவன் காட்டில் அரக்கர்களைக் கொன்று குவித்துவிட்டான். தர்மம் அந்த ராமன் பக்கத்திலும் அதர்மம் நம் பக்கத்தில் இருப்பதால் தர்மமே இறுதியில் வெல்லும், ராமனே வெல்வான். இந்த அறிவுரைகளும் கண்டனங்களும் அண்ணன் இராவணனுக்கு பிடிக்கவில்லையோ, அதனால் கோபம் கொண்டு நம்மீது ஆத்திரமடைவானோ என்று நினைத்தான் போலிருக்கிறது. ஏனென்றால் எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கும் சாபமுள்ள தனக்கு பாதுகாப்பும், உறக்கம் நீங்கி எழும்போது உணவும், கள்ளம் கொடுத்து பாதுகாத்து வருவது அவன்தானே. என்ன செய்வது? அவனுக்கு ஒரு உபாயம் சொல்லலாம் என்று கருதி ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். நாம் ஒன்று செய்யலாம். நம் பகைவர்கள் தங்கள் படைப்பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு முன்பாக அவர்களை முந்திக் கொண்டு நாம் கடலைக் கடந்து அவர்களைத் தாக்கி அந்த மானுடர்களையும் அவர்களோடு சேர்ந்துள்ள வானரங்களையும் பூண்டோடு அழித்துவிட வேண்டும். அதுதான் சரியான வழி. அப்படி நாம் செய்யாவிட்டால் அந்த மனிதர்களோடு தேவர்களும் சேர்ந்து கொள்வார்கள். 7 உலகங்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளும் என்றான் கும்பகர்ணன். ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறுகடல் ஏறி நரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை வேறொடும் அடங்க நூறுவதுவே கருமம் என்பது நுவன்றான். இப்படி பேசிய தம்பி கும்பகர்ணனை நோக்கி இராவணன் மிகவும் செளகரியமாக அவன் கூறிய அறிவுரைகளையெல்லாம் ஒதுக்கித் தள்ளிவிட்டு, கோபம் இருந்தாலும் அதனை மறைத்துக் கொண்டு, அவன் இறுதியாக கூறிய ஆலோசனையை மட்டும் ஏற்றுக்கொண்டான். குமரா, நல்லது கூறினாய். நானும் நீ கூறியவாறேதான் எண்ணினேன். இனி தாமதம் கூடாது. உடனே புறப்படுவோம். நீ சொன்னபடி பகைவரை அழைத்து திரும்புவோம் என்று சொல்லி தன் படைத்தலைவர்களிடம் நம் படை முழுவதும் இப்போதே புறப்படட்டும். பறை அறைந்து அறிவித்துவிடு என்றான். அப்போது இராவணன் மகனான இந்திரஜித் குறுக்கிட்டு, அரசே, நீயே படைகளுடன் சென்று அந்த மனிதர்களைப் போரில் வென்று வருவாயோ? நீ அப்படிப் போவாயானால் என் வீரம் மிகவும் சிறப்படையும், அப்படித்தானே என்று கோபமாய் சிரித்தான். அரசே, நான் போருக்குப் போகிறேன். நீரும் நெருப்பும் நிலமும் காற்றும் வானமும் பெரிய உலகமும் யாவும் ஒரே நாளில் நிலை பெயர்ந்து மனிதர்களும் வானரர்களும் ஒருவர் கூட மிஞ்சாதபடி கொன்றுவிட்டு திரும்புகிறேன், விடை கொடுங்கள் என்கிறான் இந்திரஜித். அப்போது இராவணனின் மற்றொரு தம்பியும் நற்பண்புகளும் மெய்ஞானமும் நிரம்பப் பெற்ற வீடணன் குறுக்கிட்டு கோபத்துடன் பேசுகிறான். இந்திரஜித், நீ சிறுவன். ஆராய்ந்து பார்த்து அறிவு பூர்வமாக பேசுபவன் போல பேசுகிறாய். நடக்கப் போவதையும் அதைத் தடுக்க எது சிறந்த வழி என்பதையும் அறியாத சிறு பிள்ளையாகிய நீ இப்படிப் பேசலாமா? நீ இளைஞன். அரச நீதிகளை நன்கு உணர்ந்திருக்கவில்லை. விவேகம் இல்லாதவனும் கண் இல்லாதவனுமாகிய இருவன் ஓவியம் தீட்டப் புகுந்தது போல பேசுகிறாய். வயதும் அனுபவமும் உடையவர்கள் முடிவு செய்ய வேண்டியவற்றை நீ செய்ய முயலுவது முறையல்ல. வீடணன் இராவணனை நோக்கி, என் பேச்சை இகழாமல் ஏற்பதானால் உனக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல தெளிந்த பொருளை ஆராய்ந்து கூறுவேன் என்றான். எனக்குத் தந்தையும் நீதான், தாயும் நீதான், தமையனும் நீயே. தினமும் நான் வணங்குகின்ற தெய்வமும் நீயே. எனக்கு மேம்பட்ட அனைத்தும் நீயே. இந்திரனுக்குரிய பெருமையுடைய மூவுலகமும் ஆள்கின்ற அரச பதவியை இழக்கின்றாயே என்றுதான் எனக்கு வருத்தம். ஆகையால் நான் உனக்கு இந்த நல்லுரைகளைச் சொல்லலானேன். உனக்கு யோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் நான் என்றாலும், இதுவரை உனக்குச் சொல்லப்பட்ட யோசனைகள் அனைத்துமே தீமை பயக்கக்கூடியது என்பதால் கூறுகிறேன். ஆகையால் என்மீது கோபப்படாமல் கேட்பாயாக.
இலங்கையை ஒரு குரங்கு எரித்தது என்று நீ நினைத்தால் அது தவறு. ஜானகி எனும் உலகத் தாயின் கற்பு இந்த நகரத்தை எரித்தது என்பதுதான் உண்மை. அதனை உணர்ந்துகொள். நன்கு ஆராய்ந்து பார்த்தால் ஒருவரது பெருமை நீங்குவதற்கு பெண்ணே காரணமாக இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். அல்லது மண் காரணமாகவும் அந்த நிலை ஏற்படலாம். இது தவிர வேறு காரணங்கள் எதுவும் இருக்க முடியாது. ஒரு மானுட பெண்ணால் இலங்கை அரசன் தவ பெருமை நீங்கிக் கெடுவான் எனும் பழைய சாபம் உனக்கு நினைவில் இல்லையா? முன்பு தவம் செய்து பிரமனிடம் வரம் பெற்றபோது மனிதர்களை ஒரு பொருட்டாக நீ கருதவில்லை. அவர்களை வெற்றி பெறுதல் எனும் வரத்தை நீ கேட்கவில்லை. நீ கைலாய மலையை பெயர்த்து எடுத்த காலத்தில் நந்தி பகவான் உனக்கு ஒரு சாபம் கொடுத்தார். நினைவு இருக்கிறதா? வால் உள்ள பெரிய குரங்குகளால் உனக்கு கேடு உண்டாகும் என்று. அதனால்தான் வாலியிடமும் நீ தோற்றாய். தெய்வத்தன்மை வாய்ந்த வேதவதி என்னும் பெண் தீயில் பாய்ந்து உயிர் விட்டபோது சொன்ன சொல்லின் விளைவை நாம் தடுக்க வல்லவர்களா? உன் மரணத்துக்குக் காரணமான நோயாக ஆவேன் என்று அந்த பெண் சொன்னாளே. அவளே முன்பு பார்க்கடலில் இருந்து திருமகளின் மறுபிறவி என்பதை உணர்ந்து கொள்வாயாக. தசரத மன்னன் இந்த புவி மீது அறமுறை தவறாத ஆட்சி செய்து வந்தான். அப்போது சம்பரன் எனும் அசுரவேந்தன் தேவலோகத்தில் இந்திரனை எதிர்த்துப் போரிட்டு அவனை விரட்டிவிட்டான். இந்திரன் தசரத மன்னனிடம் வந்து முறையிட தசரதன் அந்த சம்பராசுரன் மீது படையெடுத்துப் போர் செய்தான். அந்தப் போரில் தசரதன் சம்பராசுரனைக் கொன்று இந்திரனுக்கு அவரது தேவலோக ஆட்சியை மீட்டுக் கொடுத்தான். அந்த தசரத மன்னன் இந்திரனையே ரிஷப வாகனமாக்கி அவன் மீது அமர்ந்து போர் புரிந்து அரக்கர் அனைவரையும் அழித்தான். அவரது ரவி வம்சத்தில் பிருதுவும் சகரனும் கங்கையை பூமிக்கு கொணர்ந்த பகீரதனும் போன்ற புகழ் வாய்ந்த மன்னர்கள் வரிசையில் இந்த தசரதனும் ஆட்சி புரிந்தான். அவன் தன் மனைவிக்கு கொடுத்த 2 வரங்களினால் தன் மூத்த மகன் ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்தப் பிரிவின் சோகம் தாங்காமல் தன் உயிர் கொடுத்து புகழ் பெற்றான். அந்த தசரத குமாரர்களான ராமனும் இலக்குவனும்தான் இப்போது உனக்கு பகைவர்களாக போன்றிருக்கிறார்கள். அந்த ராஜகுமாரர்களை நீ சாமானியமாக நினைத்துவிட வேண்டாம். எவரோடும் ஒப்பிட முடியாத பெருமைக்கு உரியவர்கள் அவர்கள். முனிவர்களும் தேவர்களும் போற்றி வணங்குகின்ற பெருமையும் தகுதியும் உடையவர்கள். வினை பயனால் மானுட உரு கொண்ட மகோன்னதமானவர்கள். கடைசிக முனிவர் அன்போடு ஆசி வழங்கி அவர்களிடம் கொடுத்துள்ள படைக்கலன்கள் இமைப்பொழுதில் சகல உலகங்களையும் அவற்றிலுள்ள ஜீவராசிகளையும் அழிக்கவல்ல ஆற்றல் படைத்தவை. வாலியின் உயிரை ஓர் கணையால் எடுத்தவர்கள். அரசே, சொல்ல முடியாத சில தீய நிமித்தங்கள் எங்கும் தோன்றுகின்றன. அந்த 2 வீரர்களுக்கும் துணையாக வந்திருக்கும் வானரப்படை வேறு யாருமல்ல, தேவர்களே. எனவே பகையை வளர்த்துக் கொள்வது நல்லதல்ல. உன் சுற்றமும் உன் புகழும் நம் குலத்தோரின் நல்லியல்புகளும் அழிந்து போவதற்கு முன்னதாக நீ சீதையை ராமனிடம் கொண்டு போய் விட்டுவிடு. அப்படி செய்வதுதான் உனக்கு உண்மையான வெற்றி. வீடணன் பேசியவற்றைக் கேட்டான் இராவணன். அவன் சொன்னவற்றால் அளவற்ற கோபம் கொண்டான். தன் கையோடு கையை அறைந்து பற்களைக் கடித்து உடல் குலுங்க சிரித்தான். உனக்கு உறுதிப் பொருளை கூறுவேன் என்று சொல்லிவிட்டு பித்தர் கூறுவனவற்றைக் கூறினாய். எனது அளவற்ற ஆற்றலை உணர்ந்திருந்தும் என்னை அந்த மனிதர்கள் வெல்வார்கள் என்று பேசுகிறாய். ஏன் அப்படிக் கூறினாய்? அவர்கள் பால் உனக்கு உள்ள அச்சம் காரணமா? அல்லது அவர்கள் மீது உனக்குள்ள அன்பின் காரணமா? வேறு ஏதேனும் காரணம் உண்டா? இந்த மனிதப் பசுக்களைக் கொல்ல வரம் பெறவில்லை என்கிறாய். அஷ்டதிக் கஜங்களை வென்றதும் சிவபெருமானை கைலயங்கிரியோடு பெயர்த்தெடுத்ததும் உண்டா இல்லையா? ஆற்றலுடையவர்களை வெல்லும் வலிமை இருக்கும்போது ஆற்றல் அற்றவர்களை வெல்லுதல் அரிதான செயலோ? சிந்திக்காமல் பொருளற்ற விஷயங்களை பேசிவிட்டாய். என்ன பேச வேண்டும் என்பதையும் நீ அறிந்திருக்கவில்லை. நந்தி இட்ட சாபத்தின் பயனாய் குரங்குகள் நம்மை அழைக்கும் என்கிறாய். நாம் பெற்ற சாபங்கள் எத்தனையோ உண்டு.
அவைகள் எல்லாம் நம்மை என்ன செய்ய முடிந்தன? நம் அழிவை எல்லோரும் தான் விரும்புகின்றனர். முனிவரும் தேவரும் நம் அழிவைக் காண காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைவுகள் நம்மை என்ன செய்ய முடிந்தன? இராவணன் தொடர்ந்து பேசுகிறான். வாலியிடம் நான் தோற்றதை எடுத்துக் காட்டுகிறாய். எதிரியின் வலிமையில் பாதியை வாலி பெற்றுவிடும் வரம் பெற்றிருந்தான். அதனால் அவனோடு போரிடும்போது என் வலிமையில் பாதி அவனுக்குப் போனதோடு அவனது சொந்த வலியும் சேர்ந்து என்னை தோற்கடித்து விட்டான். அந்த வாலியிடம் தோற்றுவிட்டேன் என்பதால் ஊரில் உள்ள எல்லா குரங்குகளிடமும் தோற்றுவிடுவேன் என்று சொல்லுகிறாயா? சிவனும் விஷ்ணுவும் கூட வாலியிடம் நேருக்கு நேர் நின்று போரிடுவார்களானால் அவர்களுடைய பாதி வலிமை வாலிக்குப் போய் அவன் ஜெயிக்க இவர்கள் தோற்றுப்போவார்கள். நீ சொல்லும் அந்த மனிதனும் அந்த வரத்தை எண்ணி வாலியை மறைந்திருந்து கொன்றான். மிகப் பழமையானதும் பழுதுபட்டதுமான ஜனகனின் சிவ தனுசை ஒடித்து ஏற்கனவே ஓட்டையாக இருந்த கிஷ்கந்தையில் மராமரங்களில் அம்பை செலுத்தி கூனியின் ஆலோசனையால் அரசை இழந்து நான் செய்த சூழ்ச்சியால் தன் மனைவியையும் இழந்துவிட்டு இப்போது உயிரைச் சுமந்து கொண்டு அலையும் நீ சொல்லும் அந்த மனிதனை உன்னையன்றி வேறு யார் போற்றுவார்கள்? நீ அறிவற்றவன் என்று சொல்லிவிட்டு இராவணன் தன் அவையோரிடம் நல்லது, நாம் போருக்குப் புறப்படுவோம், எல்லோரும் புறப்படுங்கள் என்று அறிவித்தான். அப்போதும் விபீஷணன் விடாப்பிடியாக இராவணனை நோக்கி ஐயா, நான் சொல்வதைக் கேள் என்று மன்றாடத் தொடங்கினான். தன்னிலும் மேலாக ஒருவரும் இல்லை எனும் ஒப்பற்ற புகழ் கொண்ட திருமால் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று தீயவர்கள் எனக் கருதப்படும் அரக்கர்களாகிய நம்மை அழைக்கவே மனிதனாய் அவதாரம் எடுத்திருக்கிறார். இதனை அறிந்த பிறகும் அவனுடன் போருக்குப் போவது நல்ல செயலா? அவனோடு போருக்குப் போவதை தவிர்த்துவிடு என்று கெஞ்சி அவன் கால்களில் விழுந்தான். விபீஷணன் சொன்னதைக் கேட்டு இராவணன் வெகுண்டான். அந்த ராமனை திருமால் என்று சொல்லுகிறாய். அந்த திருமாலே என்னை எதிர்த்துப் போரிட்டு எத்தனை முறை தோற்றிருக்கிறான். இவ்வளவு நாளும் அந்த திருமால் மூச்சற்று விழுந்து கிடந்தானா? இப்பொழுதுதான் அரக்கர்களை அழைக்கப் பிறந்து வந்திருக்கிறானா? நான் இந்திரனை சிறையில் அடைத்தேன். அவனுடைய பட்டத்து யானையான ஐராவதத்தின் தந்தங்களை முறித்தேன். அந்த திருமாலை போரிலே புறமுதுகிட வைத்தேன். தேவர்களை அஞ்சி ஓட விரட்டினேன். அப்போதெல்லாம் நீ சொல்லும் அந்த தேவபுருஷன் சிறுவனாக இருந்தானோ? மும்மூர்த்திகளும் என் ஆட்சிக்கு உள்ளே இருந்தார்களே, அப்போதெல்லாம் திருமால் வலிமை குன்றிப் போய்க் கிடந்தானோ? மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுக்க வல்ல திருமால் அது தீயது, சிறுமையுடையது என்று எண்ணி விஸ்வரூபம் எடுத்து வராமல் மனித உருவம் எடுத்து வந்தானோ? பித்தனாம் சிவனும் திருமாலும் என் பெயரைக் கேட்டாலே ஓடுவார்களே. அவர்களது வாகனங்களான காளை மீதிலும் கருடன் மீதும் நான் விட்ட அம்புகளின் தடங்கள் இன்னும் இருக்கின்றனவே. கோபம் கொண்ட இராவணன் விபீஷணனிடம் கோபமாய் நாங்கள் செய்யும் போருக்கு என்னுடன் நீ வரவேண்டாம், இலங்கையிலேயே பாதுகாப்பாக இரு, பயம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இடி இடிப்பது போல சிரித்தான். வேண்டாம், உன்னைவிட வலிமையுள்ள பலர் திருமாலுடன் போரிட்டு அழிந்து போய்விட்டார்கள். அப்படி அழிந்து போனவர்களுள் இரண்யன் என்பவனின் வரலாற்றை உனக்குச் சொல்கிறேன் கேள் என்று சொல்லி விபீஷணன் இரண்யனின் வரலாற்றை எடுத்தியம்பத் தொடங்கினான். இந்த வரலாற்றின் இந்த பகுதியில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பெருமான் விபீஷணன் இராவணனுக்குச் சொல்லுவதாக இந்த பிரகலாதன் இரண்யன் வரலாற்றைக் கூறி இறுதியில் இரண்யன் எப்படி நரசிம்ஹத்தால் வதம் செய்யப்படுகிறான் என்பதையும் சொல்கிறார். இந்த இரண்யன் வரலாறு மூலநூலான வான்மீகத்தில் இல்லை. இந்த வரலாற்றை கம்பர் பெருமான் ஏன் தன் ராம காவியத்தில் சேர்த்தார் என்பதற்கு கம்பர் பிறந்த ஊரான தேரெழுந்தூரில் உள்ள ஆமரவியப்பர் எனும் வைணவ திருக்கோயிலில் உள்ள பெரியவர்கள் கூறும் காரணம் சால பொருத்தமுள்ளதாக தெரிகிறது. தேரெழுந்தூரில் உள்ள ஆமரவியப்பர் ஆலய மூலத்தானத்தில் நடுவில் பெருமாளும் ஒரு புறம் கருடாழ்வாரும் மறுபுறம் பிரகலாதனும் அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பதை நாம் பார்க்கலாம். தன் பிறந்த ஊரின் தலபுராணத்தில் பிரகலாதனுக்கும்
கருடாழ்வாருக்கும் அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் கருதியே பிரகலாதனின் சரித்திரத்தை விபீஷணன் வாயிலாக இராவணனுக்குச் சொல்லும் விதத்தில் ராமகாதையில் சேர்த்துள்ளார். இறுதியில் போர்க்களத்தில் லக்குவன் உள்ளிட்ட அனைவரும் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடக்கையில் கருடன் பறந்து வந்து இவர்களை எழுப்பிய வரலாற்றையும் எழுதியுள்ளார். இது குறித்து மற்றொரு சிறுவழிச் செய்தியும் பக்தர்களால் பரவலாக பேசப்படுகிறது. அது கம்பர் பெருமான் தனது ராமகாதையை திருவரங்கத்திலுள்ள ஆலய மண்டபத்தில் அரங்கேற்றிய போது பண்டிதர்கள் இந்த இரணியன் வதை படலத்துக்கு மூலநூலில் இல்லாதது என்று இதனை சேர்க்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதற்கு ஏனையோர் கம்பர் இந்த பகுதியை பாடி அரங்கேற்ற வேண்டுமானால் அவர் பாடியது சரிதான் என்பதற்கு ஏதேனும் நல்ல தெய்வ அனுமதி கிடைத்தால் சம்மதிப்போம், இல்லையேல் நிராகரிப்போம் என்று சொல்ல கம்பர் அரங்கேற்றினாராம். அப்போது அவர் ஒவ்வொரு பாடலையும் பாடி முடித்தவுடன் அங்கிருந்த நரசிம்ஹருடைய விக்கிரகம் தன் தலையை ஆட்டியும் திருக்கரங்களை நீட்டியும் சிம்ஹ கர்ஜனை புரிந்தும் ஆமோதித்ததாகவும் கூறுவார்கள். அவையோர் இவற்றைக் கண்டு வியந்து கம்பர் பெருமானின் ராமகாதையை தெய்வத்தன்மை வாய்ந்தது என்று ஏற்றுக்கொண்டதாகவும் கூறுவார்கள். இங்ஙனம் இந்த பகுதி ராமகாதையில் இடம்பெற்றிருப்பதை நாமும் படித்து அருள் பெறுவோமாக. விபீஷணன் தன் தமையனான இராவணனுக்கு பற்பல அறிவுரைகளை கூறிய போதும் அவன் லட்சியம் செய்யாததால் அவன் எவ்வளவு வலிமை உடையவனாயினும் உலகரகு முதல்வனான திருமாலையும் அவன் பேராற்றலையும் விளக்கி திருமாலைப் பகைத்தோர் அழிந்தொழிவது நிச்சயம் என்பதனையும் அறிவுறுத்தும் வகையில் நரசிம்ஹாவதாரத்தை எடுத்து இயம்பலுற்றான். பிரமனுடைய பேரனும் மரீசியின் புதல்வனுமானவர் காசிப முனிவர். இவருக்கும் திதி என்பாளுக்கும் பிறந்தவன் இரணியன். இரணியம் என்றால் பொன் என்று பொருள். இவன் பொன் நிறத்தவனாதலின் இவனை இரணியன் என்று அழைத்தார்கள். இவனுக்கு ஒரு தம்பி. அவன் பெயர் இரண்யாட்சன். திருமாலின் துவார பாலர்களாக இருந்த ஜெயன், விஜயன் என்பவர்களே ஒரு சாபத்தால் அரக்கர்களாகப் பிறந்தனர். இரண்யாட்சனை திருமால் தன் வராக அவதாரத்தின் போது கொன்றுவிட்டார். இரண்யன் கடுமையான தவத்தினைச் செய்து பிரமனிடம் ஒரு வரம் வாங்கினான். அந்த வரம் தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஐம்பெரும் பூதங்களாலோ வேறு எந்த படைக்கலங்களாலோ பகல் நேரத்திலோ இரவு நேரத்திலோ வீட்டுக்கு உள்ளிலோ அல்லது வீட்டுக்கு வெளியிலோ தனக்கு இறப்பு வரக்கூடாது என்பதாகும். மிகவும் ஜாக்கிரதையாக எவற்றால் எல்லாம் இறப்பு நேரிடக்கூடுமா, எங்கெல்லாம் இறப்பு நேரிடக்கூடுமோ அங்கெல்லாமும் அவற்றால் எல்லாமும் இறப்பு வரக்கூடாது என்று முன் எச்சரிக்கையோடு இந்த இரண்யன் வரம் வாங்கினான். அசுரர் வேந்தனான இரண்யன் தேவர்கள் முதலான அனைவருக்கும் எல்லையற்ற துன்பத்தைக் கொடுத்து வந்தான். உலகத்தார் தன்னையே முழுமுதல் கடவுளாக வழிபட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டான். இவரது கொடுங்கோன்மைக்கு அஞ்சி நடுங்கி உலகத்தார் அவன் சொற்படி கேட்டு நடந்து வாழ்ந்து வந்தனர். இரண்யனுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பெயர் பிரகலாதன். குருகுலம் சென்று படிக்கும் வயதை அடைந்தான். அவனை ஓர் ஆசிரியரிடம் கல்வி கற்பிப்பதற்காக குருகுலவாசத்துக்கு அனுப்பி வைத்தான். அந்த குருகுலத்தில் ஆசிரியர் வேதத்தை பயிற்றுவிப்பதற்கு முன்பாக ஓம் நமோ நாராயணாய நம என்று சொல்லுவது வழக்கமாக இருந்தது. இதை இரண்யன் மாற்றி இனி அனைவரும் இரண்யாய நம என்றுதான் சொல்ல வேண்டுமென்று ஆணையிட்டான். பிரகலாதனுக்கு பாடம் எடுத்த குருவும் அந்த ஆணைப்படியே இரண்யாய நம என்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அப்படிச் சொல்ல மறுத்து பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய நம என்ற மந்திரத்தையே திரும்பத் திரும்பச் சொன்னான். ஆசிரியர் இரண்யனிடம் சென்று அவனுடைய மகன் பிரகலாதன் தான் சொல்லிக் கொடுத்தபடி இரண்யாய நம என்று சொல்ல மறுப்பதையும் அவன் நாராயண மந்திரத்தையே உச்சரிப்பதாகவும் முறையிட்டான். இரண்யன் தன் மகனிடம் இதமாகவும் அன்பாகவும் தன் ஆற்றலையும் தேவர்கள் தனக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதையும் தன் பெயரைத்தான் முதலில் சொல்லி வணங்கி பாடத்தை தொடங்க வேண்டுமென்றும் எடுத்துரைத்தான். ஆனால் பிரகலாதனோ திருமாலே பரம்பொருள் என்றும் அவரை இகழ்வதால் அனைவருக்கும் அழிவு நேரிடும் என்றும் எடுத்துரைத்தான். இரண்யன் கேட்பதாக இல்லை.
மகனைத் துன்புறுத்தியாவது தன் பெயரைச் சொல்லி வணங்கச் செய்யும்படி ஆணையிட்டான். அரசனின் ஆணைப்படி ஏவதர்கள் பிரகலாதனுக்கு தண்டனைகள் என்ற பெயரில் துன்பங்களை இழைத்தனர். வாள் கொண்டும் மழு எனும் ஆயுதத்தாலும் அந்தச் சிறுவனைத் தாக்கினர். என்ன நேர்ந்த போதும் நாராயண மந்திரத்தை உச்சரிப்பதை மட்டும் பிரகலாதன் நிறுத்தவேயில்லை. கோபமடைந்த இரண்யன் ஆணைப்படி காவலர்கள் பிரகலாதனை தீக்குழிக்குள் தள்ளினார்கள். தீ அவனைச் சுடவில்லை. அனந்தன் முதலான பாம்புகளை விட்டுக் கடிக்க வைத்தான். அவற்றின் விஷப்பற்கள்தான் முறிந்து போனவே தவிர பிரகலாதனை விஷம் தாக்கவில்லை. பிரகலாதனின் தலையை பட்டத்து யானையை விட்டு இடற ஆணையிட்டான். அந்த யானை பிரகலாதனை வணங்கிக் கும்பிட்டுவிட்டு பின் வாங்கிப் போய்விட்டது. அந்த யானையைக் கொன்றுவிடும்படி அரசன் ஆணையிட்டான். ஆனால் அந்த யானை தன்னைத் தாக்க வந்தவர்களையே இடறிவிட்டது. எதற்கும் பிரகலாதன் சாகாதது கண்டு இரண்யன் அவனைப் பாறையோடு கட்டி கடலில் தூக்கி எறியச் சொன்னான். ஆனால் அந்தப் பாறை தெப்பம் போல கடலில் மிதந்து அவனைக் கரை சேர்த்ததே தவிர மூழ்கவில்லை. கடுமையான நஞ்சை அவனுக்கு ஊட்டுமாறு மன்னன் கட்டளையிட்டான். அந்த நஞ்சம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. இவ்வளவு செய்தும் சாகாத பிரகலாதனைத் தானே கொல்வேன் என்று கிளம்பினான் இரண்யன். அதற்கு பிரகலாதன், என் உயிர் இறைவன் கொடுத்தது. அதைப் போக்கும் உரிமை உனக்கு இல்லை என்றான். யார் அந்த இறைவன் என்றான் இரண்யன். உலகையும் உயிர்களையும் படைத்தவன் திருமால் என்றான் பிரகலாதன். யார் அந்த திருமால் என்று இரண்யன் கேட்டான். அதற்கு பிரகலாதன், அவன்தான் உலகையும் உயிர்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் முத்தொழிலை செய்பவன். உலகுக்கு உயிர்களையும் மலருக்கு மணத்தையும் எள்ளில் எண்ணெயையும் கொடுத்தவன் என்றான். அவன் எங்கே இருக்கிறான் என்றான் இரண்யன். அவன் தூணிலும் உள்ளான், துரும்பிலும் உள்ளான், எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருள் அவன் என்று பதில் சொன்னான். சாணினும் உளன், ஓர் தன்மை அணுவினை சதகூறு இட்ட கோணினும் உளன், மாமேறு குன்றினும் உளன், இந்நின்ற தூணினும் உளன், நீ சொன்ன சொல்லினும் உளன், இத்தன்மை காணுதி விரைவின் என்றான். நன்று என கனகன் சொன்னான். அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்றால் இந்த தூணிடத்தே அவனைக் காட்டு, இல்லையேல் உன்னைக் கொல்வேன் என்றான் இரண்யன். அதற்கு பிரகலாதன், என் உயிர் உன்னால் பறிக்கத்தக்க அளவு எளிதானதல்ல. நான் சொல்லும் இறைவன் தொட்ட இடத்திலெல்லாம் தோன்றானாயின் நான் அவனது உண்மையான அடியவன் அல்ல என்று சூளுரைத்தான். உடனே இரண்யன் அங்கிருந்த தூண் ஒன்ற தன் கையால் அறைந்தான். அந்த தூணுக்குள்ளிருந்து நரசிம்ஹத்தின் பெரும் சிரிப்பொலி எழுந்தது. தூணின் உள்ளே நரசிம்ஹன் வந்துவிட்டதை அறிந்த பிரகலாதன் மகிழ்ந்தான். பாடினான், ஆடினான், இறைவனை வாயார வாழ்த்தித் துதித்தான். தூணின் உள்ளே இருந்து சிரிப்பொலி கேட்டதும் இரண்யன், யாரடா அவன் சிரித்தது என்று கேட்டுவிட்டு, புறப்படு, புறப்படு, என்னுடன் போருக்கு வா என்று அழைத்தான். ஆர் அடா சிரித்தாய்? சொன்ன அரிகொலோ? அஞ்சிப் புக்க நீரடா, போதாது என்று நெடுந்தரி நாடினாயோ? போர் அடா பொருதி ஆயின் புறப்படு, புறப்படு என்றான். பேர் அடா நின்ற தாளோடு உலகு எல்லாம் பெயரப் பேர்வான். இரண்யன் இப்படிச் சொன்ன அந்த நொடியே அந்தத் தூண் பிளந்து வெடித்துச் சிதற, உள்ளே இருந்து பெரும் கோபத்துடன் கண்கள் சிவந்து தீ உமிழ, பெரும் கர்ஜனையோடு நரசிம்ஹம் வெளிப்பட்டது. வானுக்கும் பூமிக்குமாக நின்று உலகே அதிரும்படி கர்ஜித்து நின்ற நரசிம்ஹத்தின் தோற்றம் அச்சம் தருவதாக இருந்தது. பிளந்தது தூணும், ஆங்கே பிறந்தது சியம், பின்னை வளர்ந்தது, திசைகள் எட்டும் பகிரண்ட முதல் மற்றும் அளந்தது, அப்புறத்துச் செய்கை யார் அறிந்து அறையகிற்பார்? கிளர்ந்தது, ககன முட்டை கிழிந்தது கீழும் மேலும். அண்டம் அதிர, உலகம் கிழிய பெரும் கர்ஜனையோடு வான் முட்டும் தோற்றத்தோடு வந்து தோன்றிய நரசிம்ஹத்தைக் கண்டதும் இரண்யன் கையில் வாளும் கேடயமும் ஏந்தி அவரை எதிர்க்கப் புறப்பட்டான். அப்போது பிரகலாதன் அவனைத் தடுத்து, நீ உய்ய வேண்டுமானால் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருமாலை வணங்கி நற்கதி அடைவாயாக என்று அன்புடன் வேண்டிக் கொண்டான்.
தன்னிலும் மேம்பட்டவராக எவரையும் மனதாலும் கருதாத இரண்யன் பிரகலாதனை இகழ்ந்து சிரித்து நரசிம்ஹமூர்த்தியை எதிர்த்தான். அந்நிலையில் நரசிம்ஹம் இரணியனுடைய 2 கால்களையும் தன் ஒரு கையால் பற்றிச் சுழற்றி, அந்தி நேரமாகிவிட்ட அந்த நேரத்தில் அரண்மனை வாயிற்படியில் அவனை தொடைமேல் தாங்கிக் கொண்டு தன் கைகளின் நகங்களால் அவன் மார்பை பிளந்து உயிரைக் குடித்தார். இரண்யனின் கொடுமையால் வாடிய தேவர் முதலானோர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். ஆயவன் தன்னை மாயன் அந்தியின் அவன் பொன் கோயில் வாயிலில் மணிக்கவான் மேல் வைரவாள் உகிரின் வானின் மீயழு குருதி பொங்க வெயில் விரி வைர மார்பு தீயழ பிளந்து நீக்கி தேவர்கள் இடுக்கண் தீர்த்தான். இரண்யனுக்கு அஞ்சி முன்பு ஓடி ஒளிந்த பிரமன், ருத்ரன் முதலானோர் பயம் நீங்கி திரும்பி வந்தனர். கூடிய அனைவரும் நரசிம்ஹத்தின் பேருருவையும் இரத்தம் படிந்த பயங்கரத் தோற்றத்தையும் கண்டு அஞ்சி நடுங்கினர். பிரமன் நரசிம்ஹத்தை துதித்துப் போற்ற, நரசிம்ஹன் பொங்கி மேலெழுந்து நின்ற கோபத்தை உள்ளடக்கிக் கொண்டு அஞ்சாதீர்கள் என்று அபயம் அளித்தான். நரசிம்ஹன் இரணியனை பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்தி நேரத்தில் வீட்டின் உள்ளேயோ அல்லது வெளியேயோ இல்லாமல் அரண்மனை வாயிற்படியில் தரையிலோ அல்லது ஆகாயத்திலோ இல்லாமல் தனது தொடைமீது வைத்து, ஈரமுள்ள உடல் உறுப்புகளாலோ அல்லது ஆயுதங்களாலோ அன்றி தனது விரல் நகங்களால் கிழித்து நெஞ்சை பிளந்து குருதி பொங்கக் கொன்றதற்கு முன்பு இரணியன் பெற்ற வரமே காரணம். அந்த வரம் என்ன என்பதைப் பார்ப்போம். இரண்யன் நீண்ட நாட்கள் கடுமையாய் தவம் செய்து பிரம்மதேவனிடம் வரம் கேட்டான். அவன் கேட்ட வரம் தனக்கு மனிதர்கள் உருவிலோ அல்லது விலங்குகள் உருவிலோ, இரவு நேரத்திலோ அல்லது பகல் நேரத்திலோ, பூமியிலோ அல்லது ஆகாயத்திலோ, ஈரமான உறுப்புகளாலோ அல்லது ஈரமற்றதான ஆயுதங்களாலோ, வீட்டிற்குள்ளோ அல்லது வெளியிலோ யாரும் கொல்ல முடியாத வரம் வேண்டுமென்று கேட்டு அப்படியே பெற்றான். அவன் பெற்ற இந்த வரத்தினால்தான் நரசிம்ஹமூர்த்தி மேலே குறிப்பிட்ட எந்த வகையாலும் இல்லாமல் அவனை சம்ஹாரம் செய்தார். அது இரவுமற்ற பகலுமற்ற அந்திப் பொழுதில் பூமியும் இல்லாமல் ஆகாயமும் இல்லாமல் தனது தொடையின் மீது வைத்து, ஈர உறுப்புகளாலோ அல்லது உலர்ந்த ஆயுதத்தாலோ இல்லாமல் தன் விரலின் நகங்களால் கிழித்து, மனித உருவமும் இல்லாமல் மிருக உருவமும் இல்லாத நரசிம்ஹ உருவம் எடுத்து, வீட்டின் உள்ளோ அல்லது வெளியோ இல்லாமல் வாயிற்படியில் வைத்து அவனை சம்ஹாரம் செய்தார். இரண்யவதம் முடிந்து நரசிம்ஹ மூர்த்தியும் கோபம் தணிய, தேவர்கள் அனைவரும் பிராட்டியாகிய திருமகளை வேண்டிப் போற்றி நரசிம்ஹ மூர்த்தியின் அருகே சென்று அவரை அமைதிப்படுத்த வேண்டினர். நரசிம்ஹரும் சினம் தணிந்து திருமகளை அன்போடு நோக்கினார். கூடியிருந்தோர் அனைவரும் நரசிம்ஹத்தை போற்றி வணங்கினர். தனது தந்தையின் மரணத்துக்குத் தானே காரணமாக இருந்து அவன் தன் கண் முன்னேயே மாண்டபோதும் தன்னிடம் பேரன்பும் பக்தியும் பூண்டு நிற்கும் பிரகலாதனை பாராட்டிய நரசிம்ஹம், உனக்கு நான் செய்ய வேண்டியது எதுவாயினும் கேள் என்று கேட்டார். அதற்கு பிரகலாதன் சொன்னான், புழுவாய் பிறக்கினும் நின் திருவடிகளைப் பணிந்து நின் அருளைப் பெற அருள் புரிவாய் என்றான். பிரகலாதனின் மொழிகளைக் கேட்ட நரசிம்ஹம், ஐம்பெரும் பூதங்கள் அழியினும் நீ என்றும் என்னைப் போல அழிவற்று சிரஞ்சீவியாய் நிலைத்திருப்பாய். உலக உயிர்கள் அனைத்தும் என்னை பணிந்து பெரும் நற்பயன்களை நின்னை பணிந்தும் பெறட்டும். அசுரர்களுக்கு மட்டுமன்றி தேவர்களுக்கும் நீயே அரசன் என்று வரம் அளித்தார். நல் அறமும் மெய்மையும் நான் மறையும் நல் அருளும் எல்லை இலா ஞானமும் ஈறு இலா எப்பொருளும் தொல்லைசால் எண்குணனும் நின் சொல் தொழில் செய்க நல்ல ஒரு ஒளியாய் நாளும் வளர்க நீ மேலே கண்டபடி நரசிம்ஹ பெருமாள் பிரகலாதனுக்கு வாழ்த்துச் சொல்லி ஆசீர்வதித்தார். பிறகு பிரமதேவன் வேள்விச் சடங்குகளைச் செய்து பிரகலாதனை மூவுலகங்களுக்கும் அரசனாக்கினான். இந்த வரலாற்றை கூறி முடித்து விபீஷணன் இராவணனிடம், எம் வேந்தனே, இது முன்னர் நடந்த வரலாறு. யான் உரைத்து இவ்வறிவுரையில் ஏதேனும் பொருள் இருக்குமானால் அதனை ஏற்று அதன்படி நட. இல்லையேல் இதனை இகழ்வாய் ஆயின் அதனால் உனக்கு தீங்கு விளைதல் உறுதி என்று கூறினான். தன் தம்பி கூறிய அறிவுரைகளை இராவணன் செவிகள் கேட்டனவே தவிர அவன் மனம் சீதையைப் பற்றிய கனவுகளிலேயே இருந்ததால்
அந்த அறிவுரைகள் எதுவும் அவன் மனதில் ஏறவில்லை. விபீஷணன் மீது அளவற்ற கோபம் கொண்டான். இரண்யன் எம்மை விட வலிமையுடையவனா? அவனைக் கொன்றதால் திருமால் வலிமையுடையவனோ? அவன் மீது உனக்கு ஏன் இவ்வளவு பக்தி? தந்தையான இரண்யனை தன் கண் எதிரிலேயே கொன்றபோதும் வருந்தாத பிரகலாதனும் நீயும் ஒன்றுதான். இரண்யனைக் கொன்று பிரகலாதன் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் அடைந்ததைப் போல உனக்கும் ஆசை ஏற்பட்டுவிட்டது போல இருக்கிறது. அதனால்தான் ராமலக்ஷ்மணரிடத்து உனக்கு இவ்வளவு பரிவும் பாசமும் ஏற்பட்டிருக்கிறது. போ, நீ போய் அவர்களிடமே அடைக்கலம் கொள். பகைவனிடம் அச்சம் கொண்ட நீ போர் செய்ய மாட்டாய். உன்னை உடன் வைத்துக் கொள்வது எனக்கு நல்லதும் அல்ல. உன்னைக் கொன்றால் தம்பியைக் கொன்ற பழி எனக்கு வரும் என்பதால் நான் உன்னைக் கொல்லவில்லை. எனக்கு உபதேசம் செய்வதை உடனே நிறுத்திக்கொள். இனியும் நீ என் கண்முன் நிற்காதே. இங்கிருந்து உடனே ஓடிப்போய்விடு. மேலும் இங்கு தாமதித்தால் என் கையாலேயே உன்னைக் கொன்றுவிடுவேன் என்றான் இராவணன். விதி வழியில் மதி செல்கிறது. அழிவை நோக்கிச் செல்லும் அவனுக்கு அறிவு வேலை செய்யவில்லை. பழியினை உணர்ந்து யான் படைக்கிலேன் உனை ஒழி சில புகழுதல் ஒல்லை நீங்குதி விழி எதிர் நிற்றியேல் விழுதி என்றனன் அழிவினை ஏதுவான் அறிவு நீங்கினான். இங்ஙனம் இராவணன் வெகுண்டு உரைத்ததும் விபீஷணன் தன் துணைவர்கள் சிலருடன் அவ்விடத்திலிருந்து மேலே எழும்பி வானத்தில் சென்று அங்கு அந்த துணைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் தன் அண்ணன் அழிந்து விடுவானே என்ற கவலையினால் மீண்டும் அவனுக்கு சில நீதிகளை எடுத்துரைத்தான். இராவணா, நான் சொல்வதைக் கேள். ஊழிக்காலம் வரை செல்வச் செருக்கோடு வாழ வேண்டிய நீ கீழோர் சொல் கேட்டு அழிய நினைக்கிறாய். தர்மம் தவறினால் நல்வாழ்வு கிட்டுமா? உன் மக்கள், குரு முதலானவர்களையும் உறவினர்கள், நண்பர்கள் போன்றோரையும் களபலி கொடுத்துவிட்டு நீ அந்த பேரழிவை பார்த்துக் கொண்டிருக்கப் போகிறாயா? உனக்கு எத்தனை நீதிகளைச் சொன்னேன். அவற்றையெல்லாம் நீ உணரவில்லை. என் தந்தைக்கு ஒப்பானவனே, என் பிழையை பொறுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வானவழியாக அந்த இலங்கையை விட்டு நீங்கிச் சென்றான் அந்த உத்தமமான விபீஷணன். விபீஷணனுடன் 4 அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு அவனுடன் சென்றனர். அவர்கள் அனலன், அனிலன், அரன், சம்பாதி போன்றோராவர். அண்ணன் இராவணன் நீ போய்விடு, இல்லையேல் உன்னைக் கொன்றுவிடுவேன் என்று அச்சுறுத்துகிறான். அவனுக்கு எடுத்துரைத்த நீதிகள் அனைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக முடிந்தது. இனி என்ன செய்வது? தன் துணைவர்களாக வந்து சேர்ந்து கொண்ட அந்த 4 அமைச்சர்களோடும் இலங்கையை விட்டு நீங்கி கடலின் அந்தக் கரையில் பெரிய கடல் போன்ற வானர சேனையோடு வந்து தங்கியிருக்கிற ராமபிரானிடம் சென்று தஞ்சமடைவோம் என்று புறப்பட்டார்கள். தன் துணைவர்களோடு பெருங்கடலைக் கடந்து வானவழியாக அக்கரையில் தங்கியிருந்த கடல் போன்ற வானரப்படையைக் கண்டான் விபீஷணன். இப்போது நாம் என்ன செய்யலாம் என்று அமைச்சர்களோடு விபீஷணன் கலந்து ஆலோசித்தான். அவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் தாழ்வு இல்லாத ஞானப் பொருளாகவும் தர்மத்தின் வடிவாகவும் விளங்குகின்ற ராமபிரானைச் சென்று காண்பதே இப்போது நமது கடன் என்று முடிவு செய்தார்கள். விபீஷணன் சொல்கிறான், ராமனை நான் முன்பு பார்த்ததும் இல்லை. அவனைப் பற்றி அதிகம் கேள்விப்பட்டதும் இல்லை. எனினும் அவனைப் பற்றி எண்ணுகின்ற போது எனது என்புகள் உருகுகின்றனவே. உள்ளத்தில் அன்பு மேலிடுகிறது. அந்த ராமன் நமது பிறவி நோய்க்கு மருந்தாக வந்திருக்கிற இறைவன்தானோ? அவர்கள் ராமனும் வானரப் படைகளும் தங்கியிருக்கிற பகுதிக்கு வந்து சேர்ந்தபோது இரவு நேரம் வந்துவிட்டது. இந்த இரவு நேரத்தில் புதியவர்களான நாம் சென்று ராமனைக் காண்பது இயல்பானதாக இருக்காது. ஆகையால் நாம் இன்று இரவை ஒரு மரச்சோலையில் கழித்து காலையில் சென்று ராமனைக் காணலாம் என்று முடிவு செய்து அங்ஙனமே சோலையில் போய்த் தங்கினர். ராமபிரான் தங்கியிருந்த இடத்தில் இந்தக் கடலை எப்படித் தாண்டிச் செல்வது என்ற கவலையில் ராமன் ஆழ்ந்திருந்தான். சீதையின் நினைவு வேறு அடிக்கடி ராமனை வாட்டிக் கொண்டிருந்தது. சுற்றிலுமிருந்த இயற்கை வனப்புகள் அனைத்துமே சீதையை நினைவூட்டுவனவாக இருந்தன.
உணர்ச்சி கொந்தளிப்பால் ராமன் சிந்தை கலங்கிப் போயிருந்தது. அப்போது அனுமன் முதலானவர்கள் அங்கே வந்து சேர்ந்தனர். அங்கு அவர்கள் அமர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ராமனைக் காண வேண்டி இலங்கையிலிருந்து வந்து சோலையில் தங்கியிருந்த விபீஷணனும் அவன் அமைச்சர்களும் அந்த பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். விபீஷணனையும் அவன் அமைச்சர்களையும் கண்டதும் கூட்டம் கூட்டமாய் நின்று கொண்டிருந்த வானர வீரர்கள் அனைவரும், இதோ பாருங்கள், நம்மிடையே அரக்கர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களைப் பிடியுங்கள், அழியுங்கள், கொல்லுங்கள் என்று ஓடிவரத் தொடங்கினார்கள். இவன் இராவணனாகத்தான் இருக்க வேண்டும். தர்மமே இவன் மனதை மாற்றி தவறை உணர்ந்து சரணடைய இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சில வானர வீரர்கள் சொன்னார்கள். இராவணனுக்கு 20 கரங்கள், 10 தலைகள், ஆனால் இவனுக்கு ஒரு தலை, 2 கைகள்தானே இருக்கிறது. மற்றவை எங்கே? சிதைந்து போயினவோ என்று ஐயத்தைக் கிளப்பினார்கள் சில வானரர்கள். சில வானரர்களோ, வாருங்கள், வாருங்கள், வந்து எங்களோடு போர் செய்யுங்கள் என்று அறைகூவல் விட்டார்கள். வேறு சிலரோ, இவர்களைப் பிடித்து சிறையில் அடையுங்கள், பிறகு ராமனிடம் சென்று சொல்வோம் என்றார்கள். எச்சரிக்கையாக இருங்கள், இவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் விண்ணில் எழுந்து போய்விடுவார்கள். அதற்கு முன் இவர்களைக் கொல்லுங்கள் என்று ஓடிவந்தனர் சிலர். இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அனுமன் அங்கே அருகே இருந்த மைந்தன், துமிந்தன் எனும் நீதி நெறி அறிந்த இருவரை அழைத்து, அங்கே யார் வந்திருக்கிறார்கள், வானர வீரர்கள் ஏன் கூச்சலிடுகிறார்கள் என்ற விவரங்களை தெரிந்து வருமாறு அனுப்பி வைத்தான். மைந்தனும் துமிந்தனும் உடனே புறப்பட்டு போய் கூட்டமாய் நின்று கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டிருந்த வானர வீரர்களையெல்லாம் விலக்கிக் கொண்டு வந்திருப்பது விபீஷணனும் அவன் அமைச்சர்களும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அருகில் வந்தனர். இவர்களை நன்றாக கவனித்தபின் மைந்தனும் துமிந்தனும் இவர்களை பார்த்தால் வஞ்சனை எண்ணம் எதுவும் இல்லாதவர்களாக தோன்றுகிறார்கள், அறநெறியும் ஞானமும் உள்ளவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். விபீஷணனை நோக்கி இவர்கள், நீங்கள் யார்? இங்கு வந்ததின் நோக்கம் என்ன? போர் புரிவதற்காக வந்தீர்களா, அல்லது வேறு ஏதாவது காரணம் உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு விபீஷணன் கூறுகிறான், சூரிய வம்சத்தில் உதித்த அறத்தின் நாயகன் ராமனுடைய கழலடிகளில் புகலிடமாக அடைவதற்காக நடுநிலையும் நேர்மையுமுடையவனும் சத்தியத்தை கடைப்பிடிப்பவனுமான பிரமனின் பேரனுடைய மகன் விபீஷணன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். எனது அண்ணனான இராவணனுக்கு அவன் செய்த தவறுகளைச் சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்ள எவ்வளவோ சொல்லியும் பற்பல நீதிகளை எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவில்லை. தர்மத்துக்கு புறம்பான செயலைச் செய்துவிட்டு அழிவை நோக்கிச் சென்று கொண்டிருக்கும் அவன் எனது அறிவுரைகளைக் கேட்டு கோபம் கொண்டு, உயிர் பிழைக்க வேண்டுமானால் இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று எங்களை துரத்திவிட்டான். ஆகையால் ராமன் கழலடியில் சரணாகதியடைய வந்திருக்கிறோம் என்றான் விபீஷணன். மைந்தனும் அனலனும் தாங்கள் கேட்டுத் தெரிந்து கொண்ட விவரங்கள் அனைத்தையும் ராமனிடம் சொல்லி, இராவணனின் தம்பி விபீஷணன் அடைக்கலம் தேடி தங்களை நாடி வந்திருக்கிறான் என்ற செய்தியைக் கூறினர். அவர்களைக் கொல்லுங்கள், வெட்டுங்கள் என்று விரைந்து ஓடிய வானர சேனையை ஒழுங்குபடுத்தி சும்மாயிருக்கச் சொல்லிவிட்டு வந்ததாகவும் தெரிவித்தார்கள். அறத்தைப் பின்பற்றி ஒழுகும் விபீஷணன் சொற்களை இராவணன் நிராகரித்து விரட்டியெடுத்து விட்ட செய்தியையும் அவன் உயிர் பிழைத்து ராமனிடம் புகலிடம் தேடும் செய்தியையும் அவர்கள் ராமனிடம் கூறினார்கள். உடனே ராமன் தன் அருகில் இருந்து சுக்ரீவன் முதலானவர்களிடம், இவ்வளவு செய்திகளையும் கேட்டுக் கொண்டிருந்தீர்களே, விபீஷணனுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்கலாமா என்பதை சொல்லுங்கள் என்றான். சுக்ரீவன் ராமனை வணங்கிவிட்டு சொல்கிறான், விபீஷணன் இங்கே அடைக்கலம் தேடி வந்திருக்கக்கூடிய நேரம் சூழ்நிலை இவற்றைக் கருத்தில் கொண்டு என்னுடைய கருத்தைச் சொல்லுகிறேன். ராமா, முற்றும் உணர்ந்து நீ என்னிடம் கருத்து கேட்பது நட்பு கருதியே என்பதை நான் உணர்வேன். ஆயினும் சொல்கிறேன், விபீஷணன் தன் அண்ணனோடு போர் செய்தாலோ அல்லது இவன் உயிரைப் பறிக்க முயன்றாலோ அன்றி அவன் இங்கே நம்மை நாடி வந்தது முறையல்ல. இது போன்ற நேரத்தில் அண்ணனைப் பிரிந்து வருதல் தர்மமும் அல்ல. மேலும் அரக்கர்களில் உயர்ந்த
பண்புடையவர்கள் எவரும் உளரோ? பகைவர் நெருங்கி வரும்போது தாய் தந்தையரையும் அண்ணனையும் குருவையும் வேந்தனையும் விட்டு நீங்கி வருதல் விரும்பத்தக்க செயலோ? நகைப்புக்கு இடமல்லவா? தேவைப்பட்ட போது அண்ணனோடு இணங்கி இருந்துவிட்டு அவன் போர் என்று கிளம்பும்போது அவனை விட்டு பிரிந்து சென்று பகைவரோடு சேர்தல் ஆண்மைக்கு அழகோ? அரக்கர்களையே பூண்டோடு அழைக்க நாம் விரதம் மேற்கொண்டிருக்க அரக்கரில் சிலரையே நம்முடன் சேர்த்துக் கொள்ளுதல் நன்றோ? மேலும் அரக்கர்கள் நிலையான குணம் உள்ளவர்கள் அல்ல. நம் கையில் பொருள் உள்ள போது ஒன்றும் பொருள் இல்லாத போது மாறுபட்டும் இருப்பார்கள். இராவணனிடத்து மாறாத அன்பு பூண்ட விபீஷணன் நம்மிடம் ஏதோ வஞ்சனை செய்ய கருதிதான் வந்திருக்கிறானே தவிர உண்மையில் நம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தவன் அல்ல. சுக்ரீவன் இப்படி தன் கருத்தை கூறிய பிறகு ராமபிரான் அளவற்ற ஞானமுடைய ஜாம்பவானிடம் உன் கருத்து என்ன என்றான். ஜாம்பவான் கூறுகிறான், சிறந்த அறிஞர் என்பதற்காக ஒரு பகைவரை நம்முடன் சேர்த்துக் கொள்வது அழிவுக்கு ஏதுவாகும். அரக்கர்களுக்கு அறவழி என்பது நம்மிடமிருந்து மாறுபட்டதாகும். நாம் இராவணனோடு போரிடுங்கால் இவர்கள் நல்ல உபாயங்களைச் சொல்வார்கள் என்பது உண்மைதான். நமக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளுக்கும் காரணங்களை அறிந்து அவற்றை நிவர்த்திப்பார்கள். எல்லாம் சரிதான், ஆனால் அவர்கள் நமது பரம்பரை எதிரிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலும் சிற்றினத்தாராகிய இவர்களோடு நாம் சேரலாமா? வேதங்களையும் வேத முறைப்படி செய்யும் வேள்விகளையும் அழித்து அந்தணர்களுக்கு தீமை செய்து தேவர்களுக்கு துன்பம் இழைக்கும் மகாபாதகர்களாகிய இவர்கள் நம்மிடம் மட்டும் அன்பு செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா? நம்மிடம் அடைக்கலம் அடைய விரும்பும் இவர்கள் பிறகு மாறுபட்டு நமக்கு தீமை இழைக்க முயலும் போது உன்னால் இவர்களை துரத்த முடியாது. ஏனென்றால் அடைக்கலம் என்று வந்தவர்களை ராமன் கைவிட்டான் என்கிற பழி வந்து சேரும். இவனை நம்மோடு சேர்த்துக் கொள்வதால் நமக்கு தீமைகளே வந்து சேரும் என்பதை நான் அதிகம் கூற வேண்டுமோ? சுருங்கச் சொன்னால், இந்த விபீஷணன் வரவு முன்பு பொன் மானாக வந்த மாரிசனின் வரவை போன்றே தீமை பயக்கக்கூடியதே என்று சொல்லி முடித்தான் ஜாம்பவான். பிறகு ராமபிரான் படைத்தலைவன் நீலனை பார்த்து, நீ உன் கருத்தைக் கூறு என்றான். அதற்கு அந்த நீலன் சொல்லுகிறான், எல்லையற்ற நூல் கேள்வியுடைய ராமா, பகைவர்களையும் துணையாகக் கொள்ள வகைகள் பல உண்டு, கூறுகிறேன். ஆனால் குரங்கின் சொல்தானே என்று அலட்சியமாக ஒதுக்கிவிடாமல் கேள் என்று சொல்லிவிட்டு எத்தகையவர்களை அடைக்கலம் என்று வரும்போது ஏற்றுக்கொள்ளலாம், எவர்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாதென்று ஒரு பட்டியலிட்டுவிட்டு இந்த விபீஷணனுடைய வரவு எத்தகையது என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்வோம் என்கிறான். நீலனைத் தொடர்ந்து அங்கிருந்த கற்றோரும் ராமன்பால் அன்புடையோரும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் பகைவருடைய தம்பியை நம்மோடு சேர்த்துக் கொள்ளுதல் குற்றம் என்று கூறினார்கள். அப்போது ராமன் அனுமனை நோக்கி, மாருதி, நீ உன் கருத்தைக் கூறு என்றான். ஒருபொருள் யாவரும் ஒன்ற கூறினார், செறிபெருங் கேள்வியாய். கருத்து என் செப்பு என நெறிதறி மாருதி எனும் நேரிலா அறிவனை நோக்கினான். அறிவின் மேலுளான் ராமனைப் பணிந்து மாருதி பேசலானான். ஒன்றைப் பற்றி ஆராயுமிடத்து எளியவனாகவும் சாதாரணமானவனையும் கூட கருத்து கேட்பது நும் போன்ற பெரியோர்கள் கடைப்பிடிக்கும் நெறியாகும். அந்த வகையில் என் கருத்தைக் கேட்டதனால் கூறுகிறேன். ஆராய்ந்து பார்த்து ஆலோசனை கூறவல்ல உத்தமர்கள் அனைவரும் தங்கள் கருத்துக்களை கூறிவிட்டார்கள். நான் என் கருத்தையும் கூறத்தான் வேண்டுமோ? அமைச்சர்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் தூய்மையானவையே. என்றாலும் நான் ஒரு கருத்தைச் சொல்ல வேண்டும். இந்த விபீஷணன் தீயவன் என்று நான் கருதவில்லை. அதற்கான காரணங்களை நான் சொல்லுகிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். நெஞ்சில் வஞ்சகம் இருந்தால் முகத்தில் தெரியாதபடி இவனால் மறைக்க முடியுமோ? பகைவன் என்பவன் நம்மிடம் புகலிடம் நாடுவார்களோ? வாலியை விண்ணுலகம் அனுப்பி அவன் இளவலான சுக்ரீவனுக்கு அரச பதவியை தாங்கள் அளித்த செய்தியை கேள்விப்பட்டு இராவணன் அரசைத்தான் பெரும் பொருட்டு விபீஷணன் இங்கு வந்து சேர்ந்துள்ளான். அரக்கர்களின் அரசு கொடுங்கோல் அரசு,
நன்னெறி அற்ற அரசு என்பதை அறிந்து உனது அரசை தம்பி பரதனுக்கு அளித்த கருணையை உணர்ந்து விபீஷணன் இங்கே வந்துள்ளான். விபீஷணன் தன் அண்ணனை பிரிந்து வந்த காலம் தவறு என்று பெரியோர்கள் கூறினார்கள். ஆனால் இராவணன் வலியிலும் நின் வலி சிறந்தது என்றும் இராவணன் முதலானோர் இனி அழிந்து போவது திண்ணம் என்பதை உணர்ந்தும் சரியான தருணத்திலேயே விபீஷணன் இராவணனை பிரிந்து வந்திருக்கிறான். அரக்கர்கள் மாயத் தொழிலில் வல்லவர்கள். அவர்களது மாயங்களை அறிந்து நமக்குச் சொல்வதற்கு ஏற்ற வகையில் விபீஷணன் நம் பக்கம் வருவது நமக்கு நன்மைதானே. அடைக்கலம் என்று வந்து நம்மோடு சேர்ந்த பிறகு நமக்கே தீமை செய்வார்கள் என்ற கருத்தையும் சொன்னார்கள். நம்மிடம் அடைக்கலம் என்று வந்த இளையவர்கள் அத்தகைய தீமையை துணிந்து செய்ய முடியுமோ? இலங்கையில் இராவணன் அவையில் நான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது கொல்லுங்கள் இவனை என்று இராவணன் கட்டளையிட்ட போது தூதரைக் கொல்லுதல் இழிவான செயல், பழியோடு பொருந்தியது. அப்படிச் செய்தால் போர் தொழிலில் வெல்ல மாட்டாதவர் ஆகும் என்று அறவுரை கூறியவன் இந்த விபீஷணன் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். மாதரைக் கோரலும் மரத்து நீங்கிய ஆதரைக் கோரலும் அழிவு செய்யினும் தூதரைக் கோரலும் தூயது அன்றாம் என ஏதுவில் சிறந்தன எடுத்துக் காட்டினான். இலங்கையில் யான் இவரது பொன் மயமான மாளிகைக்கு இரவு நேரத்தில் சென்ற போதும் அங்கு தேவியை தேடித் திரிந்த போதும் நல்ல நிமித்தங்களே தோன்றின. அவையன்றி வேறொரு செய்தியும் உண்டு. மாமிச உணவுகளும் கள் முதலான மயக்கம் தரும் வஸ்துக்களும் இவரது அரண்மனையில் எங்கும் காணப்படவில்லை. அறவழிப்பட்டதான் தருமங்களும் இறை வழிபாடும் நடக்கும் அந்தணரின் இல்லத்தை ஒத்திருந்தது இவரது மாளிகை. அது மட்டுமல்ல, இந்த விபீஷணனின் மகள் திருசடை என்பாள் சீதாதேவிக்கு காவல் இருக்கும் அரக்கியரில் ஒருத்தி. அவள் தேவியிடம் இந்த கெடுமதி இராவணன் உன்னை தீண்டுவானாயின் அவரது தலை சிதறி மாண்டு போவான். அப்படியொரு சாபம் அவனுக்கு உண்டு என்றும் அதனால் நீ அஞ்சாதே என்று ஆறுதல் கூறி வந்தாள். இராவணன் பெற்றுள்ள வரங்களும் அவரது மாயச் செயல்களும் உன் கைவில் அம்பினால் அழியும் என்பதைத் தெரிந்து கொண்டே விபீஷணன் அடைக்கலம் தேடி வந்துள்ளான். இவன் பெற்றிருக்கிற பெரிய வரங்களையும் அவரது அருட்குணத்தையும் ஞான உணர்வுகளையும் நோக்கும்போது இவனிடம் தவத்திலும் ஒழுக்கத்திலும் மிக்கார் எவருமில்லை. தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகனே முதலாய தேவதேவர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றுவிப்பான். மூண்டு நின்றோம் ஆபத்தின் வந்து அபயம் என்றானை அயிர்த்து அகல விடுதும் என்றால் கூவத்தின் சிறு புனலைக் கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ? கொற்றவேந்தே, அயனே, தேவர், அசுரர், பிரமன் போன்றோருக்கு அரிதான காரியத்தை முடிக்க முனைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தில் முனைந்திருக்கும் நம்மிடம் அபயம் கேட்டு வந்திருக்கும் இவனை விலக்கி விடுவோமானால் கடலானது கிணற்றிலிருக்கும் நீர் வந்து தம்மிடம் இருக்கும் நீரை அடித்துக் கொண்டு போய்விடுமோ என்று அச்சப்படுவது போன்றது. பகைவனிடமிருந்து பிரிந்து வந்திருக்கும் இவன் நமக்கு துணவனாக இருக்க முடியாது என்று விபீஷணனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விடுவோமானால் அரசியல் அறிந்த அறிஞர்கள் நம்மை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? ஆகையால் தன் அண்ணனோடு மாறுபட்டு வந்துள்ள இந்த விபீஷணனின் வரவு நமக்கு நன்மை தரத்தக்கதே. அனைத்தையும் அறிந்த வேதப் பொருளான தங்கள் மனக்கருத்து எதுவோ என்றான் மாருதி. அனுமன் சொற்களைக் கேட்ட ராமன் அமிழ்தம் உண்டவன் போல மனத்தால் பருகி மகிழ்ந்து அனுமனை நோக்கி, பேரறிவாளா, நன்று நன்று, நீ கூறியது அனைத்தும் நன்று என்று பாராட்டிவிட்டு மற்றவர்களைப் பார்த்து, அனுமன் சொல்வதே சிறப்புடையது. இதனைத் தெளிவாய்த் தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். விபீஷணன் நன்கு ஆராய்ந்து இங்கு வந்த காலம் ஏற்ற காலமே. அவன் பெரு விருப்பமும் இலங்கை அரசை அடைவதுதான். அவன் நன்கு கற்ற பேரறிவாளன், உயர்ந்த தவவலிமை உடையவன். நம்மை வந்து சேர்ந்ததாலேயே அவனது உயர்ந்த குணநலன் விளங்கவில்லையா? அனுமன் ஆராய்ந்து சொன்னவைகளே நாம் செய்யத்தக்கதாகும். அப்படியின்றி இனி நாம் வென்றாலும் தோற்றாலும் நம்மிடம் அடைக்கலம் என்று வந்தவனை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அடைக்கலம் தேடி வருகின்ற ஒருவனை இவன் நமக்கு முன்பே தெரியாதவன் என்று விலக்கிவிடுவது நன்றோ?
அல்லது தாய் தந்தையரை அண்ணனைக் கொன்றவன் என்று விலக்குவதும் உண்டோ? அவனை நன்மை நெய்யும் நண்பனாக ஏற்பதே முறை. பிறகு அவன் நமக்கு தீமை விளைவித்தாலும் பழி அவனுக்கேயன்றி நமக்கில்லை. இது போன்ற தருணத்தில் நாம் செய்யக்கூடியது என்ன என்பதை அறிந்து கொள்ள மேலும் சில வரலாறுகளைச் சொல்லுகிறேன், கேளுங்கள். பருந்து ஒன்றினால் துரத்தி வரப்பட்ட புறா ஒன்று தன் உயிருக்கு அஞ்சி சிபி சக்கரவர்த்தியின் முன்பாக வந்து விழுகிறது. அந்த புறாவை துரத்திக் கொண்டு பருந்தும் தொடர்ந்து வருகிறது. சிபி சக்கரவர்த்தி புறாவிடம் இரக்கம் கொண்டு அதற்கு அடைக்கலம் தருகிறார். ஆனால் அந்த பருந்தோ புறாவை என்னிடம் கொடு அல்லது அந்த புறாவின் எடையளவுக்கு உன் சதையைக் கொடு என்கிறது. உடனே சிபி தராசைக் கொண்டு வந்து ஒரு தட்டில் புறாவை வைத்து மற்றொன்றில் தன் தசையை அறிந்து வைக்க வைக்க புறாவின் தட்டே கீழே இருக்கிறது. இதைக் கண்டு மன வருத்தம் கொண்டு மன்னன் தானே ஏறி அந்த தட்டில் அமர்ந்து கொள்கிறான். உடனே தட்டுகள் சமமாகி விடுகின்றன. தன்னிடம் அடைக்கலம் என்று வந்த புறாவுக்காக தன்னையே இரையாகக் கொடுக்க முன்வந்த சிபி சக்கரவர்த்தியின் முன்பாக அப்போது புறாவாகவும் பருந்தாகவும் வந்த யமனும் இந்திரனும் தத்தமது உண்மை உருவத்தைக் காட்டி அவரது தியாகச் செயலுக்காக பாராட்டிவிட்டு அவரது இழந்த சதையை மீண்டும் சரி செய்தனர். மற்றொரு வரலாற்றையும் சொல்கிறேன், கேளுங்கள். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலைக் கடைகிறார்கள். அப்போது பொங்கி வந்த ஆலகால விஷத்தைக் கண்டு அனைவரும் அஞ்சி ஓடி சிவபெருமானிடம் அடைக்கலம் அடைய சிவபெருமானும் அந்த நஞ்சை எடுத்து தன் கண்டத்தில் வாங்கிக் கொண்ட வரலாற்றை அறியீர்களா? வலிமை குறைந்தோர்க்கும் அபயம் என்று வந்தோர்க்கும் உதவவில்லையானால் ஆண்பிள்ளை ஆவரோ? இந்த வரலாற்றையும் கேளுங்கள். ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடச் செல்கிறான். அப்போது ஒரு மரக்கிளையில் ஆண் புறா ஒன்றும் பெண் புறா ஒன்றும் ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்தன. வேடனைக் கண்டு பறக்கத் தொடங்கிய அந்த ஜோடி புறாக்களில் பெண் புறா அந்த வேடனின் வலையில் சிக்கிவிடுகிறது. அந்த புறாவை பிடித்து தன் கூண்டில் அழைத்துக் கொண்டு மேலும் சில புறாக்களைப் பிடிக்க வேடன் காட்டிற்குள் அலைந்தான். அன்றைய இரவு பொழுதும் வந்தது. அதோடு மழையும் பெய்யத் தொடங்கியது. வேடன் மழையில் நனைந்து குளிரில் நடுங்கினான். தனது பேடையைப் பிரிந்த ஆண்புறா அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு வேடனின் கூண்டில் அடைபட்டிருந்த பெண் புறாவைக் கண்டு ஒலி எழுப்பியது. அதற்கு பெண் புறா சொன்னது, நான் தான் முன்வினை பயனால் இங்கு சிறைப்பட்டுவிட்டேன். நம் வீடு நோக்கி வந்துவிட்ட இந்த வேடன் குளிரால் நடுங்குகிறான். அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாயாக என்றது. உடனே அந்த ஆண்புறா உலர்ந்த சுள்ளிகளைப் போட்டு தீ மூட்டி அந்த வேடனின் குளிரைப் போக்கியது. பின் அவன் பசியால் தவிக்க, என்னையே உண்டுகொள், பசி தணிக என்று தீயில் விழுந்து மாண்டு போனது. தங்கள் இருப்பிடம் வந்தடைந்த வேடனுக்காக தன் உடலையே கொடுத்து அந்த புறா வீடு பேறு அடைந்தது. நீயே அடைக்கலம் என்று ஆதிமூலமே என்று அலறிய கஜேந்திரனுக்கு திருமால் அபயம் அளித்த வரலாற்றைச் சொல்லுகிறேன், கேளுங்கள். தாமரை மடு ஒன்றில் தன் காலை ஒரு முதலை பிடித்துக் கொண்டு இழுக்க கஜேந்திரன் எனும் யானை அந்த முதலையின் வாயிலிருந்து தப்பிக்க வழியின்றி ஆதிமூலமே என்று திருமாலை எண்ணி விழித்தது. நான் உனது அடைக்கலம் என்றதும் திருமால் வந்து கஜேந்திரனை முதலையின் வாயிலிருந்து மீட்டு வீடு பேறு அளித்த வரலாற்றை அறியீரோ? எனவே சார்தாரைக் காத்தல் என்பது நமது கடன் என்றான் ராமபிரான். மேலும் மார்க்கண்டேயன் சிவனிடம் அடைக்கலம் அடைந்ததும் அந்த மார்க்கண்டனைக் காப்பாற்ற சிவபெருமான் யமசம்ஹாரம் புரிந்ததையும் இராவணன் சீதாதேவியை கவர்ந்து செல்லும்போது ஜடாயு அடைக்கலம் தந்து தனது உயிரை விட்டது போன்ற கதைகளையும் எடுத்துக் கூறினான். நான் உன்னை சரண் அடைகிறேன் என்று அடைக்கலம் புகுவோனது உயிரைப் பாதுகாக்காதவன் கீழ்மகன். ஒருவன் தனக்குச் செய்த உதவியில் கருத்தில்லாது மறுத்தவனும் கடவுளை இகழ்கின்ற நாத்திகனும் மீளாத நரகத்தில் வீழ்வர். தண்டகாரண்யத்தில் முனிவர்கள் தன்னிடம் சரணடைந்ததாலேயே இராவணனைக் கொல்வதாகத்தான் சபதம் எடுத்துக் கொண்டதாக ராமன் கூறினான். விபீஷணனை ஏற்றுக்கொள்வதால் நன்மையோ தீமையோ எது வேண்டுமானாலும் நடக்கட்டும்.
அடைக்கலம் என்று வந்தவரை ஏற்றுக்கொண்டு காப்பது நம் கடமை என்றான் ராமன். ராமன் சுக்ரீவனை அழைத்து, நீ போய் விபீஷணனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வா என்றான். சுக்ரீவன் விபீஷணன் இருக்குமிடம் செல்லுகிறான். மைந்தனின் தம்பி துவிந்தன் விபீஷணனுக்கு சுக்ரீவனை அறிமுகம் செய்து வைக்கிறான். இருவரும் ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள். தழுவினர் நின்ற காலை தாமரைக் கண்ணன் தங்கள் முழுமுதல் குலத்திற்கு ஏற்ற முறைமையால் உவகை மூல வழுவல் அபயம் ஒன்பால் வழங்கினன் அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவின் என்று கதிரவன் சிறுவன் சொல்வான். இருவரும் தழுவிக் கொண்டதும் சுக்ரீவன் விபீஷணனிடம், ராமபிரான் மகிழ்ச்சியோடு உனக்கு அடைக்கலம் கொடுக்க விரும்புகிறான், நீ உடனே என்னுடன் வா, அந்த வள்ளலின் பொற்பாதம் பணிவோம் என்றான். சுக்ரீவன் சொன்ன சொல் கேட்ட விபீஷணனும் கண்களில் மழை போல கண்ணீர் சிந்த உடலும் மனமும் குளிர சொல்லுகிறான். பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ? தஞ்சு எனக் கருதினானோ? தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சு என சிறந்தேன் அன்றோ, நாயகன் அருளின் நாயேன். சீதாதேவியை தன்னிடமிருந்து பிரித்த பாவியான இராவணனின் தம்பி நான் என்பது தெரிந்தும் எனக்கும் கனிவோடு அருள் செய்தானா? எனக்கு அடைக்கலம் தர சம்மதித்தானா? என்னே நான் பெற்ற பேரு. நஞ்சு விரும்பத்தகாததொன்றுதான் எனினும் சிவபெருமான் எடுத்து உண்டு நஞ்சு அவனை நீலகண்டனாக பெருமை பெறச் செய்தது போல நானும் பெருமை பெற்றேன். நாயனுக்கும் அந்த நாயகன் காட்டிய கருணையை என்னவென்று சொல்வேன்? விபீஷணனை அழைத்துக் கொண்டு சுக்ரீவன் ராமனிடம் சென்றான். அங்கே ராமபிரானைக் கண்டதும் விபீஷணன் மிக்க பரவசமடைந்து அவன் காலில் வீழ்ந்து வணங்குகிறான். வந்து வணங்கிய விபீஷணனுக்கு ராமபிரான் ஓர் ஆசனத்தைக் கொடுத்து அமரச் செய்த பின் அவனிடம் பேசுகிறான். ஆழியான் அவனை நோக்கி, அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் எந்நாள் வாழும் நாள் அன்று காரும் வளை எயிற்று அரக்கர் வைகம் தாழ்கடல் இலங்கைச் செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். ராமபிரான் விபீஷணனை கருணையோடு நோக்கி, விபீஷணா, இந்த ஈரேழு உலகங்களும் எனது பெயரும் வாழுகின்ற நாள் வரையிலும் அரக்கர்கள் வாழும் கடல் சூழ்ந்த இலங்கைச் செல்வத்தை உனக்கே தந்தேன் என்று திருவாய்மலர்ந்தருளினான். ராமரது சொற்களைக் கேட்ட உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழ்ந்தோம் என்று ஆரவாரம் செய்தன. அது ராமரது அருளுக்காகவா? அன்றி அவனால் விபீஷணன் பெறப்போகும் அறத்தோடு கூடிய நல்வாழ்க்கைக்காகவாகவா? அடியேன் உய்ந்தேன் என்று விபீஷணன் ராமனை வணங்கினான். உடனே ராமன் இலக்குவனை நோக்கி, தம்பி, தூய்மையான இந்த விபீஷணனுக்கு இலங்கை வேந்தனாக முடிசூட்டுவாயாக எனப் பணித்தான். விபீஷணன் ராமபிரானிடம், ஐயனே, அளவற்ற பெருமையுடைய இலங்கைச் செல்வத்தை எனக்கு அளித்தாய். ஆனால் நீ எனக்கு பொன்னால் ஆன கிரீடத்துக்குப் பதிலாக இராவணனுக்கு தம்பியாகப் பிறந்த என்னுடைய பாவம் தீரும்படி பரதனுக்குச் சூட்டிய உனது பாதுகையாகிய திருவடியையே சூட்டுவாயாக என்றான். விபீஷணனுடைய அன்பையும் பக்தியையும் பாராட்டி ராமபிரான் சொல்லுகிறார். குகனுடன் ஐவர் ஆனேம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவர் ஆனேம், எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய. நின்னுடும் எழுவர் ஆனேம், புகலரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. ராமனுடைய கருணையால் தம்பி இலக்குவனை தனக்கு முடிசூட்ட பணித்தமைக்கும் தன்னையும் தன் தம்பியருள் ஒருவன் என்று சொல்லியதைக் கேட்டு விபீஷணன் என்புருக உள்ளம் கசிய அவனிடம் சொல்லுகிறான். நடு இனி பகர்வது என்னே? நாயக, நாயினேனை உடன் உதித்தவர்களோடும் ஒருவன் என்று உரையா நின்றாய் அடிமையில் சிறந்தேன். என்னா அயற்பொடும் அச்சம் நீங்கி தொடுகழல் செம்பொன் மோதிச் சென்னியில் சூட்டிக் கொண்டான். இப்படிச் சொல்லிக் கொண்டு ராமபிரானின் பாதுகைகளை தன் தலையில் வைத்துக் கொண்டான். கூடியிருந்தோர் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். விபீஷணனை வாழ்த்தினார்கள். விபீஷணன் முடிசூட்டிக் கொண்ட காட்சி கண்டு 7 கடல்களும் மண்ணும் விண்ணும் முரசங்களும் சங்குகளும் ஆரவாரம் செய்து வாழ்த்துலி எழுப்பின. இப்படி விபீஷண பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு
லக்குவன் அவனை அழைத்துக் கொண்டு அவர்கள் படைகள் தங்கியிருந்த இடங்களைக் காண்பிக்க அழைத்துச் சென்றான். விபீஷணனுக்கு முடிசூட்டிய பிறகு அவனை லக்குவன் நகர்வலம் வந்து படைகளை சந்தித்துவிட்டு திரும்பிய பின் அவனுக்கு ஒரு தனி வீடு ஒதுக்கப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டான். அன்றைய இரவு நேரம் வந்தது. மல்லிகை மலர்ந்து மணம் பரப்பியது. நிலவு தன் குளிர்ந்த ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. கடல் ஈர பசையோடு காற்று வீசி ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. பால் நிலவு உலகை நனைத்துக் கொண்டிருந்தது. தென்றல் காற்று ராமனை தீண்டி அவனது மனக்கவலையை அதிகரித்தது. ராமனுக்கு சீதையின் நினைவு வந்து மிகவும் துன்புறுத்தியது. காமனின் மலர்கணைகளும் நிலவின் கதிர்களும் ராமன் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டு பண்ணி விரக தாபத்தால் தவித்தான். சீதையின் நினைவு ராமன் சிந்தையை கலங்கச் செய்தது. இதைக் கண்ட சுக்ரீவன் ராமனது சிந்தையை வேறு திசையில் திருப்ப எண்ணி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்க இப்படி உட்கார்ந்து கொண்டு வருந்துவது ஏன் என்கிறான். ராமனும் சிந்தை தெளிவுற்று அயர்வு நீங்கி விபீஷணனை அழைத்து வரச் செய்தான். அவன் வந்த பிறகு ராமன் அவனிடம் இலங்கை நகரத்தின் அமைப்பு, பாதுகாப்பு, இராவணனின் படை வலிமை, அளவு இவற்றைக் கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணினான். ராமன் விபீஷணனை உட்காரச் சொல்லி விவரங்களைக் கேட்க அவனும் அதற்கான பதில்களைக் கூறத் தொடங்குகிறான். ஒரு சமயம் வாயு பகவான் மேரு மலையை சிதறடித்து 3 சிகரங்களை தன்னோடு சுமந்து சென்று கொண்டு போய் கடலில் தூக்கி எறிந்து விடுகிறான். அந்த சிகரங்கள் கடலுக்குள் மூழ்காமல் மேலாகத் தெரிந்தது. அதன் மீது இலங்கை நகரம் அமைக்கப்பட்டது. அந்த இலங்கையின் மதில் சுவர் இருக்கிறதே, அது 700 யோசனை அகலமும் 100 யோசனை ஆழமுமாக கட்டப்பட்டது. இந்த பெரிய மதிர்ச்சுவர் இலங்கை நகரைச் சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதிர்ச்சுவரில் அமைக்கப்பட்டிருக்கிற எந்திர அமைப்புகளைப் பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு ஆயுள் போதாது. இந்த நகருக்கு மதிர்ச்சுவரைச் சுற்றி எல்லா திசைகளிலும் கடலே அகழியாக இருப்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த இலங்கை நகரத்தின் வடக்கு வாசலில் 16 கோடி எதற்கும் அஞ்சாத பின் வாங்காத வீரர்கள் காவல் புரிகின்றனர். ஒவ்வொரு வீரனும் பிரளய காலத்து ருத்ரன் போன்றவர்கள். நகரத்தின் மேற்கு வாசலில் 18 கோடி கொடிய காவலர்கள் கூர்மையான கண்களோடு காவல் புரிந்து வருகின்றனர். இதன் தென் திசையில் 16 கோடி கொடிய அரக்கர்கள் காவலுக்கு இருக்கிறார்கள். கிழக்கு வாசலுக்கு 16 கோடி கயமை குணமுள்ள அரக்கர்கள் காவல் இருக்கிறார்கள். விண்ணிலும் மண்ணிலும் 32 கோடி பேர் தேவர்கள் வான வழியாக வந்துவிடாமல் காவல் இருக்கின்றனர். மதிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் 1000 கோடி பேர் உறக்கமின்றி காவல் புரிந்து வருகின்றனர். நகரக் காவலுக்கு உள்மதில், இடைமதில், புறமதில் என்று 3 அடுக்கு மதிர்ச்சுவர்கள் இருக்கின்றன. இராவணனிடம் விருதுகளும் பரிசுகளும் பெற்ற 16 கோடி பேர் சேமப்படையாக தயார் நிலையில் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். இலங்கை அரண்மனையின் வாயிற்புறத்தை கண் இமைக்காத தீ உமிழும் கண்களோடு வாயிலின் முன் இடம் பலமாக காவல் புரிவோர் எண்ணிக்கை 64 கோடியாகும். அரண்மனையின் முற்றங்களைக் காக்க கோடிக்கணக்கான உலகத்தையே பெயர்த்தெடுக்கும் ஆற்றல் பெற்ற வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மலையினும் திண்மையுடையவர்கள். இராவணனிடம் உள்ள தேர்களின் எண்ணிக்கை 10,000 பதுமம். யானை படை 20,000-ம், குதிரைப்படையில் 40,000-ம், ஒட்டகப்படையில் 80,000-ம் இருக்கின்றன. பல சொல்லி என்ன பயன்? இராவணனின் படையின் எண்ணிக்கை 1000 வெள்ளம். இராவணனுக்கு துணையாக இருப்பவர்கள் எல்லையற்ற வலிமை உடையவர்கள், வரங்களைப் பெற்றவர்கள். அவர்களில் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய வீரர்களைப் பற்றி சொல்லுகிறேன். முதலில் கும்பன். பல கோடி யானை, குதிரை, தேர் போன்றவற்றுக்கு இணையான வீரன். சூரியனை விட வெம்மையான கொடிய வீரன். அகம்பன் என்பவன் யுக யுகமாய்த் தவமிருந்து போர்த்தொழில் புரிகிறவன். நகம், பல் இவை இல்லாத நரசிங்க மூர்த்தியைப் போன்றவன். இவன் கடலையே குடித்துவிடக்கூடிய ஆற்றலுள்ளவன். நிகும்பன் என்பவன் மலைகளைக் கூட தாண்டக்கூடிய யானை, குதிரைப் படைகளை உடையவன்.
9 கோடி படைகளுக்கு தலைவன். மகோதரன் என்பான் யாழி, கோவேறு கழுதை பூட்டிய தேர்ப்படை இவற்றையுடையவன். வஞ்சனையும் மாயையும் கடைப்படுத்து போர் தொழில் செய்பவன். வேள்வியின் பகைஞன் என்பவன் மலைவாழ் வீரன். பெரும்படைக்குத் தலைவன் இவன். தேவர்களை முன்பு பலமுறை போரில் தோற்கடித்தவன். சூரியன் பகைஞன் என்றொருவன், இவன் ஒரு நாள் போரில் மண்ணுலக வாசிகளோடு விண்ணுலக வாசிகளையும் வெல்லக்கூடிய வலிமையுடையவன். தீ உமிழும் கண்களையுடைய இவனிடம் 8 கோடி வீரர்களைக் கொண்ட படை இருக்கிறது. பெரும்பக்கன் என்பவன் 16 கோடி படைக்கு அதிபன். தேவரும் முனிவரும் நேருக்கு நேராக இவனை பார்க்க அஞ்சுவார்கள். வச்சிரதந்தன் என்ற வீரன், இவன் உச்சிவெயில் போல சுட்டு எரிக்கும் முகத்தையுடையவன். 8 கோடி சேனைக்கு இவன் அதிபன். சிவனும் இவனிடம் போரிட அஞ்சுவான், கூற்றுவன் போன்றவன். பிசாசன் என்ற வீரன் பகைவரக் கண்டு அஞ்சாதவன். 10 கோடி சேனையை உடையவன். தன்னையன்றி மற்ற அனைவரையும் வென்றவன். இயக்கர் கூட்டத்தை தன் கையால் கொன்று பிசைந்து முகர்ந்து பார்த்த போர் வெறியன் இவன். துன்முகன் என்பவன் பெரும் தேர்ப்படை, குதிரைப் படைகளுக்கு அதிபன். 14 கோடி காலாட்படைக்கு தளபதி. பூமியையும் குடையவல்ல தீகக்கும் முகமுடைய இவன் தர்மத்தைக் கைவிட்டவன். விருபாட்கன் என்பவன் இலங்கை அருகே உள்ள வேறொரு தீவில் 10 கோடி சேனைகளை வைத்துக் கொண்டு அதன் தலைவனாய் இருப்பவன். வாட்போரில் இவன் வல்லவன். தூமாற்றன் என்பவன் போர்க்களத்தில் மாண்ட வீரர்களின் உடலைத் தின்பவன். பதமும் அளவுள்ள சேனைக்குத் தலைவன். தேவர்களைத் தோற்றோடச் செய்தவன். இவனை புகைக்கண்ணன் என்றும் அழைப்பர். போர்மத்தன், வயமத்தன் போன்ற இவ்விருவரும் மந்தர மலை போன்ற வலிமையுடையவர்கள். கடல் போன்ற படைக்கு இவர்கள் அதிபர்கள். உலகங்களை நிலைக்கெடச் செய்யும் வல்லமையுடையவர்கள். பிரகஸ்தன் என்பவன் போர் தொழிலில் இராவணனுக்கு துணை புரிபவன். இதுவரை சொல்லப்பட்ட படைகளைப் போல் 2 மடங்கு படைகளையுடையவன். இந்த பிரகஸ்தன் இராவணனின் படைத்தளபதி. இந்திரனின் ஐராவதம் என்ற யானை உள்ளிட்ட அனைத்து படைகளையும் தேவர்களையும் அஞ்சி ஓடச் செய்யும் வல்லமை படைத்தவன். இராவணனுடைய அருமை தம்பி கும்பகர்ணன். இவன் தேவர்களை ஓட ஓட விரட்டிய மாபெரும் வீரன். வேறு ஆயுதம் எதுவுமின்றி ஐராவதத்தின் கொம்புகளையே ஆயுதமாகக் கொண்டு தேவர்களை அழித்தவன். வாழ்நாளில் பெரும்பகுதி தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பவன். மிகுந்த நாட்களில் மலைமலையாக உணவும் கள்ளம் குடித்து இராவணனின் பராமரிப்பில் இருப்பவன். அடுத்ததாக இந்திரஜித். இவன் சூரிய சந்திரரை சிறையில் இட்டவன். இராவணனின் மூத்த மகன். இந்திரனைப் போரில் வென்றவன் இந்த இந்திரஜித். அதிகாயன் என்பவன் அறக்கடவுளுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து பாவங்களையே செய்து வருபவன். பிரமன் கொடுத்த வில்லை உடையவன். இவன் இராவணனின் 2வது மகன், இந்திரஜித்துக்குத் தம்பி. தேவாந்தகன், நராந்தகன், திருசிரன் இவர்கள் மும்மூர்த்திகளையும் போரில் தலை குனியச் செய்தவர்கள். இராவணனுடைய பெருமை மிக்க புதல்வர்கள். இறுதியாக இராவணன். இவன் துணைவர்களின் வலிமையைப் பற்றி இதுவரை கூறினேன். இராவணன் வலிமையைச் சொல்லக் கூடுமோ? பிரமனின் மகன் புலஸ்தியன். இந்த புலஸ்தியனின் மகன் விஸ்ரவசு. இந்த விஸ்ரவசுவின் புதல்வன்தான் இராவணன். பிரமனும் பரமேஸ்வரனும் இவனுக்கு அரிய பெரிய வரங்களை அளித்திருக்கின்றனர். சிவன் இருக்கும் வெள்ளி மலையைப் பெயர்த்தெடுத்த பெருமைக்குரியவன். அஷ்டதிக் கஜங்கள் எனும் திசை யானைகளோடு போரிட்டு அவற்றின் தந்தங்களை முறித்தவன். குபேரபுரி எனப்படும் அழகாபுரிக்கு திக்விஜயம் செய்து குபேரனை தோற்கடித்து அவனுடைய நகரத்தைக் கைப்பற்றியவன். அந்த குபேரன் இராவணனிடம் தோற்று சங்கநிதி, பதுமநிதி இவற்றை இழந்து தன் மானம், விமானம், இலங்கை நகரம் இவற்றை இழந்து ஓடுமாறு வெற்றி கண்டவன். தென்திசைக்கு அதிபனான யமனை இராவணனால் தனக்கு அழிவு வந்து சேரும் என்று தினம் தினம் செத்துப் பிழைக்க வைத்தவன் இவன். யமனுக்கும் யமனாக ஆனவன். மேற்திசையில் வருணனை வென்றவன். மலைகள் அழியினும் அழியாத தோள் வலிமையை உடையவன்.
உன்னாலன்றி வேறு எவராலும் அழிக்க முடியாதவன் இராவணன். இப்படி விபீஷணன் இலங்கை நகரத்தைப் பற்றியும், இலங்கையில் இராவணன் உட்பட அங்கே இருந்த மகாவீரர்களைப் பற்றியும், அவரது படைப்பலம் பற்றியும், கோட்டை அமைப்பு பற்றியும் விவரமாக கூறி முடித்தான். தொடர்ந்து, ராமா, அனுமன் இலங்கைக்கு வந்தபோது ஆற்றிய வீர தீரச் செயல்களை இங்கு எவரும் பார்த்திருக்க முடியாது. ஆகையால் அவற்றை நான் சிறிது சொல்கிறேன் கேட்பாயாக என்று தொடங்கினான். அசோகவனத்தில் அனுமன் கையால் மாண்ட அரக்கர்கள் ஏராளமானோர். புலியால் துரத்தப்பட்ட ஆடுகள் பட்ட பாட்டை அன்று அந்த அரக்கர்கள் பட்டனர். இலங்கை மாநகர் அவன் இட்ட தீயால் எரிந்து சாம்பரானது. என் குலத்துப் பிறந்த 80,000 கிங்கரர் எனும் போர் வீரர்களை கைகளாலும் கால்களாலும் தன் வாலினாலும் அனுமன் அடித்துக் கொன்று குவித்துவிட்டான். சம்புமாலி எனும் பெரும் வீரனையும் அவனுடைய படைகளையும் துடிக்கத் துடிக்கக் கொன்றான் அனுமன். சம்புமாலியின் வில்லையே அவன் கழுத்தில் மாட்டி அவனைக் கொன்றான். அவனை அடுத்து மாபெரும் வீரர்களான பஞ்ச சேனாதிபதிகளைக் கொன்றான். இராவணனின் இளைய மகனான அக்ஷயகுமாரனை தரையோடு தரையாக தேய்த்துக் கொன்றுவிட்டான். இராவணனை நிலை குலைய வைத்தது இந்த அக்ஷயகுமாரனின் மரணம்தான். இலங்கையில் அனுமனால் தாக்கப்பட்டு இறந்த அரக்கர்கள் எண்ணிக்கை அளவில் அடங்காதவை. அதுபோலவே அவன் இட்ட தீயினால் எரிந்த பகுதி கணக்கிட முடியாதது. இலங்கை மாநகர் தீயின் நாக்குகளுக்கு இரையாகிப் போனபோது ஊருக்குள் இருக்க முடியாமல் இராவணன் 7 நாட்கள் வான வெளியிலேயே தங்கியிருந்தான் என்றால், இலங்கைக்கு அனுமன் இழைத்த அழிவு எத்தகையது என்பதை புரிந்து கொள்ளலாம். எரிந்து போன இலங்கையை தெய்வத்தச்சனைக் கொண்டு இராவணன் புதுப்பித்து விட்டான். அனுமனின் வீரச் செயல்களைக் கண்டதாலும் அரக்கர்களை அவன் கொன்ற தன்மையாலும் நான் அடைக்கலம் புக வேண்டியது தங்களிடம்தான் என்று உணர்ந்து இங்கு வந்தேன். இதற்கு முன்பாக காட்டில் தங்கள் கையால் கரன் மாண்டதையும் தங்கள் வாளியால் வாலி வானுலகம் புகுந்ததையும் அறிந்து வைத்திருந்தேன். அதனால் தங்களிடம் அடைக்கலம் புக வந்தேன். இப்படி அனுமனின் வீரதீர பராக்கிரமங்களை விபீஷணன் சொல்லச் சொல்ல ராமபிரானின் தோள்கள் பூரித்தன. அனுமன் தன் சுயபுராணத்தையோ அல்லது அவரது வீரதீர பராக்கிரமங்களையோ தன் வாயால் சொல்லிக்கொண்டு தெரியாத அடக்கமானவன் என்பதாலும் தான் இலங்கையில் நிகழ்த்திய இந்த வீரச் செயல்களை நிச்சயம் ராமபிரானிடம் சொல்லிக்கொண்டு புகழ் பாராட்டு தேடியிருக்க மாட்டான் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டுதான் விபீஷணன் மேற்படி செயல்களையெல்லாம் ராமபிரானிடம் பட்டியலிட்டுச் சொன்னான். மேலும் அனுமனின் ஆற்றலை மற்றவர்கள் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்களோ இதன் மூலம் தெரிந்து கொள்ளட்டுமே என்றுதான் அவற்றை ராமபிரானிடம் விளக்கிச் சொன்னான். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட ராமன் கருணையோடும் நன்றி பெருக்கோடும் அனுமனை பார்த்து கூறுகிறான், வீரனே, விபீஷணன் சொல்லிய செய்திகளிலிருந்து இராவணன் படைகளில் பாதியை நீயே துவம்சம் செய்திருக்கிறாய். இலங்கை முழுவதையும் எரியூட்டி தீக்கு இரையாக்கியிருக்கிறாய். எனக்கு இனி அங்கே என்ன வேலை பாக்கி வைத்திருக்கிறாய்? என் வில்லின் வலிமைக்கு இழுக்கு என்றுதான் நீ சீதையை மீட்டு வரவில்லை போலும். மாருதி, இதற்கெல்லாம் பிரதியாக நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு பிரம்மபத்தை வழங்குகிறேன் என்றான் ராமன். ராமபிரான் சொன்னதைக் கேட்டு அனுமன் கீழே விழுந்து அவனை வணங்கிவிட்டு நாணத்தால் ஒன்றும் பேசாமல் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான். கூடியிருந்த சுக்ரீவன் முதலானவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். பின்னர் அனைவரும் இலங்கைக்குச் செல்ல என்ன வழி என்பதை ஆராய்வதற்காக கடற்கரைக்குச் சென்றனர். அங்கு ராமன் விபீஷணனை பார்த்து, நாமும் நமது படைகளும் இந்தக் கடலை கடக்கும் உபாயம் ஒன்று சொல் என்றான். விபீஷணன் ஆழ்ந்து சிந்தித்து ராமனிடம், ராமா, இந்தக் கடல் உமது குலத்துக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது. ஆகையால் நீ கேட்டால் இந்தக் கடல் நிச்சயமாக உனக்கு வழி செய்து கொடுக்கும் என்றான். ராமன் உடனே கடலுக்கு அருகில் சென்று தர்ப்பை புற்களை அடுக்கி அதன்மேல் நின்று கொண்டு 7 நாட்கள் வருண ஜபம் செய்தும் வருணன் வந்து தோன்றவில்லை. இவ்வளவு செய்தும் வருணன் வராதது கண்டு ராமனுக்குக் கோபம் வந்தது. தன் கோதண்டத்தை எடுத்து வளைத்து நாணை இழுத்து ஒலி எழுப்பினான். அம்புகளை கடலின் மீது செலுத்தினான்.
இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த லக்கவன் முதலான அனைவரும் இனி என்ன நடக்குமோ என்று அச்சத்துடன் நின்று கொண்டிருந்தனர். ராமன் விட்ட அம்புகள் 7 கடல்களையும் துளைத்துச் சென்று கடல் வாழ் உயிரினங்களை வாட்டின. கடல் பற்றி எரிய அந்த தீ விண்ணுலகத்தையும் எட்டுகிறது. அப்போதும் வருணன் அங்கே வந்து தோன்றவில்லை. ராமனுடைய கோபம் மேலும் அதிகரித்தது. பிரம்மாஸ்திரத்தை மதுரம் சொல்லி கையில் வாங்கி அதை வில்லில் பூட்டி கடலின் மீது செலுத்த முயல்கிறான். இதனைக் கண்டு உலகமே நடுங்குகிறது. மேகக்கூட்டம் நடுங்கி சிதறி ஓடுகிறது. திருமாலின் அம்சமான ராமபிரான் வேண்டி அழைத்தும் வராத வருணனுக்காக தேவர்களும் வருந்துகிறார்கள். வருணன் செய்தது பிழை என்கிறார்கள். பஞ்சபூதங்களில் மற்ற 4 பூதங்களும் கடல் செய்த தவறால் தங்களுக்கும் ஆபத்து வருமோ என்று அஞ்சுகிறார்கள். வருண பகவான் மீது அவர்கள் கோபம் கொண்டு அவனை ஏசுகிறார்கள். அப்போது புகை படர்ந்த கடல் வழியே வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டு ராம பாணத்தால் உடல் வெந்து போன நிலையில் கண்களில் கண்ணீரோடு தொழுத கையனாய் வருணன் வந்து ராமனின் பாதங்களில் வந்து விழுந்து அடைக்கலம் ராமா என்கிறான். தான் வருவதற்கு தாமதமானதற்காக வருந்தி மன்னிப்பை வேண்டுகிறான். ராமன் அவனிடம் இரக்கம் கொண்டு சீற்றம் தணிந்து யாம் இறந்து வேண்டியும் நெடுநேரம் வராமல் இருந்து தாமதம் செய்துவிட்டு சினந்து தண்டிக்கத் துணிந்த போது ஓடிவரக் காரணம் என்ன என்று வினவினான். 7வது கடலில் நிகழ்ந்த மீன்களுக்கிடையே நடந்த போரை விலக்கி சமாதானம் செய்துவிட்டு வந்தேன். இங்கு நிகழ்ந்தவை எவையும் நான் அறியவில்லை என்றான். அதைக் கேட்டு ராமன் மனம் இறங்கினான். அது போகட்டும், பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வில்லில் பூட்டிவிட்டல் அதை ஏதாவது இலக்கைத் தாக்கச் செலுத்த வேண்டும். உன்னைத் தாக்க எடுத்த இந்த அஸ்திரம் வில்லில் பூட்டப்பட்டுவிட்டது. இதற்கு ஓர் இலக்கு வேண்டும். எதன் மீது இதனை செலுத்தலாம் சொல் என்கிறான். வருணன் சொல்கிறான். மருகாந்தாரம் எனும் தீவில் வாழும் 100 கோடி அவலர்களும் உலகுக்கு அழிவு செய்து வருகிறார்கள். என் மீதும் வன்மம் கொண்டு பகைத்திருக்கிறார்கள். அவர்கள் உயிரினங்களுக்கே எதிரிகள். அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் மீது இந்த கணையை ஏவிவிடுக என்றான். அங்ஙனமே ராமனும் தனது பிரம்மாஸ்திரத்தை அவர்கள் மீது ஏவினான். அந்த அஸ்திரம் கணப்பொழுதில் அந்த தீவையே அழித்துவிட்டு ராமனிடமே வீழ்கிறது. பிறகு ராமன் வருணனிடம் நீ அபயம் என்று கூறினாய். அதனால் சினம் தீர்ந்தேன். எனக்கு பழியை உண்டாக்கிய அரக்கர்களது செருக்கை அடக்க கடலில் வழி உண்டாக்கித் தர வேண்டும் என்றான். அதற்கு வருணன் கடலை வற்றச் செய்ய நெடுங்காலம் ஆகும். கடல் நீரை திடமானதாக ஆக்குவோமென்றால் கடல் வாழ் உயிரினங்களுக்கு துன்பம் நேரும். ஆகையால் இவ்விரு வழியும் வேண்டாம். என் மீது அணை கட்டிச் செல்வதே நல்லது. என் மீது அணை கட்டுவதற்காக இடும் கற்களை நான் கடலில் மூழ்கிவிடாமல் வரம்பிலா காலமும் தாங்குகிறேன் என்றான். சரி, அதுவே நன்று என்று ராமபிரான் வருணனை பாராட்டிவிட்டு தன் வானர சேனையை அழைத்து குன்றுகளைக் கொண்டு வந்து கடலில் இட்டு சேதுவை கட்டுக என்று பணித்தான். ராமன் வருணனை வாழ்த்தி அனுப்பி வைத்தான். கடலில் சேதுபந்தனம் செய்ய மேலே என வேண்டிய காரியங்கள் குறித்து சுக்ரீவன் விபீஷணனுடன் ஆலோசிக்கிறான். நளன் எனும் விஸ்வகர்மாவின் மகனை அணை கட்ட தகுதியானவன் என்று இருவரும் தீர்மானிக்கிறார்கள். அந்த நளனை உடனே அழைத்து வரச் செய்கிறார்கள். அந்த வானரத்தச்சன் நளன் வந்து சுக்ரீவனிடம் மன்னா, என்னை அழைத்த பணி என்ன என்று கேட்க கடலில் இலங்கைக்கு ஓர் அணை கட்ட வேண்டும் என்று இருவரும் கூறவே அவன் சம்மதிக்கிறான். அணையை திறம்பட கட்டி முடிக்கிறேன், நீங்கள் அதற்கான மலைகளைக் கொண்டு வந்து சேருங்கள் என்றான் நளன். இதைக் கேட்டு ஜாம்பவான் பறை சாற்றி வானரப்படையை அணை கட்ட அழைத்தான். பல காத தூரம் பரவியிருந்த கரிய மலைகளை வானரங்கள் கைகளிலும் தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு வந்து போட்டனர். ஒரு கடலில் அணை கட்டித் தடுப்பதற்கு மற்ற 6 கடல்களும் வந்தது போல வானரர்கள் கூட்டம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பரவியிருந்தது. சிலர் மலைகளைப் பெயர்த்தனர்.
அவர்கள் பெயர்க்க பெயர்க்க மற்றும் சிலர் அவற்றைக் கட்டி இழுத்து கீழே தள்ளினர். அப்படித் தள்ளப்பட்ட பாறைகளை சிலர் தலையில் சுமந்து கொண்டு வந்து கடலில் இட்டனர். அப்படி பாறைகளால் கடல் தூர்ந்து போவதைப் பார்த்து வானரக் கூட்டம் ஆரவாரம் செய்தது. மற்ற பல வானரங்கள் ஆடவும் பாடவும் செய்தன. பேர்த்தன மலை சில பேர்க்கப் பேர்க்க நின்று ஈர்த்தன சில சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில சில தூர்க்க தூர்க்க நின்று ஆர்த்தன சில சில ஆடிப் பாடின. சில வானரங்கள் காலால் ஒரு மலையை உருட்டிக் கொண்டும் சில கைகளில் இரு மலைகளைத் தாங்கிக் கொண்டும் மிக உயர்ந்த மேகங்களால் சூழப்பட்ட பெரிய மலை ஒன்றை வாலினால் இழுத்துக் கொண்டும் வந்தன. கோடிக்கணக்கான வானரங்கள் கொண்டு வந்து வீசும் மலைகளை நளன் மிக அநாயசமாக கையில் தாங்கிக் கொண்டு ஓம் இன்னும் இன்னும் வேகமாய்க் கொண்டு வாருங்கள் என்று வாங்கி அடுக்கிக் கொண்டிருந்தான். வானரங்கள் கொண்டு வந்து வீசும் மலைகளை நளன் தாங்கிக் கொண்டது எப்படி இருக்கிறது தெரியுமா? தஞ்சம் என்று வரும் வறியவர்களை சடையப்ப வள்ளல் தாங்கி ஆதரிப்பது போல இருக்கிறது என்று கம்பர் பெருமான் இந்த காப்பியத்தைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடைய பெருமையையும் பேசுகிறார். பெரிய மலைகளை பெயர்த்தெடுக்கும் போது அதன் மீது தவழ்கின்ற மேகங்கள் பயந்து சிதறி ஓடின. அங்கு தங்கி வாழ்கின்ற இயக்கர்களும் தங்கள் மனைவிமார்களோடு பயந்து ஓடினார்கள். வானரர் வீசிய இரு பெரும் மலைகள் கடலில் விழும்போது ஒன்றோடொன்று உரசி தீ பரவி மேலே எழுகிறது. இதைக் கண்ட வருணன் அஞ்சினான். பெரிய பெரிய மலைகள் வானரங்களால் கடலில் வீசப்பட்டதால் வெளிப்பட்ட நீர்த்திவலைகள் விண்ணுலகம் வரை சென்று அங்கே மழை போலப் பொழிந்தனவாம். விண்ணுலகில் சென்றடைந்த நீர்த்துளிகள் மேகலையோடு சிவந்த சேலை அணிந்த தேவமாதர்கள் மீது விழுந்ததால் அவர்களது உடைகள் நனைந்து உடலோடு ஒட்டிக்கொள்ள நாணமுற்று ஓடி ஒளிந்தனர். கடலில் விழுந்த மலைகளோடு அவற்றில் இருந்த யானைகளும் நீரில் வீழ்ந்து மூழ்கின. மகர மீன்கள் அவற்றைக் கவ்வ அந்த யானைகள் முன்பு முதலை காலை கவ்வும்போது ஆதிமூலமே என்று அழைத்த கஜேந்திரனைப் போல பிளிரின. மலை தேனும் அகிலும் சந்தனமும் மலைகளோடு வந்து விழுவதால் எல்லா திசைகளிலும் நறுமணம் வீசிக் கொண்டிருந்தது. அனுமன் ஒரு பெரிய மலையைக் கொணர்ந்து கடலில் போட்டான். கடல்வாழ் உயிரினங்களோடு கடல் நீரும் விண்ணுலகம் சென்று வீடு பேறு பெற்றது. இவ்வாறு கொண்டு வந்து போடப்பட்டு மலைகளை சமமாக உடைத்து அவற்றை ஒன்றொடொன்று பொருத்தி ஏற்றத்தாழ்வின்றி ஒரே அளவில் ஒத்திருக்குமாறு அடுக்கி மணலை எடுத்து தன் கையால் மட்டம் செய்தான் நளன். 3 நாட்களில் திரிகோணமலை வரையில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. அணை கட்டும் வேலை முடிந்ததும் வானரர்கள் எழுப்பிய மகிழ்ச்சியொலி வான்முகட்டைச் சென்று தாக்கியது. நாடுகின்றது என் வேறு ஒன்று நாயகன்தோடு சேர்குழலாள் துயர் நீங்குவான் ஓடும் என் முதுகிட்டு என ஓங்கிய சேடன் என்ன பொலிந்தது சேதுவே பார்க்கடலில் திருமால் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷன் தேவியை மீட்பதற்காக ராமபிரானும் வானர சேனையும் கடலை கடந்து செல்வதற்கு மற்றொருவர் உதவி எதற்கு? என் முதுகின் மீது கடந்து போகட்டுமே என்று படுத்துக் கிடந்தது போல அமைந்திருந்தது சேது. அணை கட்டி முடித்த செய்தியை சுக்ரீவனும் விபீஷணனும் ராமனிடம் சென்று அறிவித்தார்கள். அணை கட்டி முடிக்கப்பட்ட செய்தியை அறிந்ததும் ராமன் அவர்களை தழுவிக்கொண்டு பாராட்டினான். அவர்களோடு விரைந்து சென்று சேதுவை பார்த்தான். சீதையையே கண்டுவிட்டதைப் போன்ற மகிழ்ச்சியை அடைந்தான். இவ்வளவு விரைவில் அணை கட்டி முடிக்கப்பட்டதையும் வியந்து பாராட்டினான். வானரப்படை அணிவகுத்து புறப்பட்டது. அணை மீது நடந்து கடலை கடக்கத் தொடங்கினர். படையின் முகப்பில் விபீஷணன் சென்று கொண்டிருந்தான். அனுமன் பின்னால் கடைசியில் வந்து கொண்டிருந்தான். லக்குவன் பின் தொடர ராமபிரான் அணை மீது நடந்து சென்றான். வானரசேனை மிகுந்த உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றன. ராமனுடைய திருமேனியில் வெயில் படாவண்ணம் பெரிய மரங்களை குடை போல பிடித்துக் கொண்டு நிழல் அவன் மீது பட வானரங்கள் அழைத்துச் சென்றன. பூங்கொத்துக்களைக் கொண்டு சாமரம் வீசிக் கொண்டிருந்தன. சிறைப்பட்டிருக்கும் சீதா பிராட்டியின் மனநிலையையும்
பகைவரை ஒரு சேர அழைத்து அவளை விடுக்கும் நினைவுகளோடு ராமன் தன் படைகளுடன் அந்த அணையைக் கடந்து சென்று அடுத்த கரையை அடைந்தான். இலங்கைக் கரையை அடைந்து அங்கே ஒரு குன்றின் அடிவாரத்தில் தங்கினான். அங்கே நீலனை அழைத்து நம் படைகள் தங்குவதற்கு ஓர் பாடிவீடு அமைத்துக் கொடுக்கச் சொன்னான். நளனும் நீலனின் சொற்படி ஒரு பாடிவீட்டை அமைத்துக் கொடுத்தான். ராமனுக்கு மூங்கில்களாலும் புல்லாலும் ஒரு பர்ணசாலை அமைத்து தரப்பட்டது. இரவும் படரத் தொடங்கியது. இரவு நேரம் வந்ததும் ராமனுக்கு பிராட்டியின் நினைவு வந்து மிகவும் துன்புறுத்தியது. அப்படிப்பட்ட இரவு நேரத்தில் இராவணனால் ஏவப்பட்ட சில ஒற்றர்கள் குரங்குகளைப் போல உருவம் தாங்கிக் கொண்டு வானரப் படைகளின் அளவு, வலிமை இவற்றை அறியும் பொருட்டு அந்த பாடி வீட்டை சுற்றி வந்தனர். அவர்களை விபீஷணன் அடையாளம் கண்டு கொண்டு பிடித்து கயிற்றால் பிணைத்து ராமனிடம் கொண்டு போய் நிறுத்தினான். ராமன் முதலில் இவர்களை ஒற்றர்கள் என்று அறியாமல், இந்த வானரங்கள் ஏதேனும் பிழை புரிந்தனவோ? போகட்டும், இவர்களை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்றான். அதற்கு விபீஷணன், இவர்கள் வானரங்கள் அல்ல, வானர உருவத்தில் நம்மை வேவு பார்க்க வந்த அரக்கர்கள். இராவணனால் அனுப்பப்பட்டு இங்கே வந்து நம் படைகளையும் அதன் பலத்தையும் நேரில் பார்த்து அவனுக்குச் சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். சுகன், சாரன் எனும் பெயரையுடைய வானர உருவம் தாங்கிய அந்த இரு அரக்கர்கள் ராமபிரானிடம், இந்த விபீஷணன் நம் வானர வீரர்களை கபடமாகக் கொன்று நம்மைப் போரில் வீழ்த்த திட்டமிட்டிருக்கிறான். நாங்கள் ஒற்றர்களும் அல்ல, அரக்கர்களும் அல்ல, நாங்கள் வானர வீரர்களே என்றார்கள். விபீஷணன் அந்த அரக்கர்களின் கபட நாடகத்தை முறியடிக்க கருதி மாயத்தை நீக்கும் மந்திரத்தை உச்சரித்து அந்த ஒற்றர்களின் வானர உருவம் நீங்கும்படி செய்து அவர்களுடைய அரக்க உருவத்தை பெறச் செய்தான். இதோ இவர்கள் கள்வர்களே, தாங்களே பாருங்கள் என்றான் விபீஷணன். ராமன் முகத்தில் புன்னகை தவழ அந்த ஒற்றர்களிடம், அஞ்ச வேண்டாம், நீங்கள் இங்கு வந்த காரணம் என்ன, சொல்லுங்கள் என்று கேட்டான். அவர்கள் ராமரை நோக்கி, வீர, எல்லா உயிர்க்கும் தாயாய் விளங்கும் சீதாதேவியை தன்னை கொல்ல வந்த நோய் என்பதை உணராத இராவணன் எங்கள் தீவினையால் வஞ்சனையால் ஒற்று அறிந்து தெரிவிக்க பணித்ததனால் வந்தோம் என்றனர். ஒற்றர்களே, உங்கள் இராவணனிடம் சென்று சொல்லுங்கள், இலங்கையின் அரசுரிமையும் அளவற்ற செல்வத்தையும் அவன் தம்பியாகிய விபீஷணனுக்கு யான் வழங்கிவிட்டதாகச் சொல்லுங்கள். வானர வீரர்கள் மலைகளைப் பெயர்த்து கடலில் இட்டு பாலம் அமைத்து கடலின் இந்த புறத்துக்கு வந்துவிட்ட செய்தியையும் வில் வீரர்கள் வந்துவிட்டார்கள் என்பதையும் போய் சொல்லுங்கள் என்றான் ராமன். படைகளை சுற்றிப் பார்த்தீர்கள். இனி தீங்கு ஒன்றும் நீங்கள் செய்யப் போவதில்லையாயின் அஞ்சற்க என்று சொல்லி விபீஷணன் முதலியோரிடம் இவர்களை தீதின்றி போகவிடுக என்றான். அங்கே இலங்கை அரண்மனையில் இராவணனின் தாயைப் பெற்ற பாட்டன் மாலியவான் இராவணனுக்கு அறிவுரைகளைக் கூறுகிறான். ராமனின் வீரம், அவனுக்கு துணையிருக்கும் வானரப் படையின் திறம், கடலில் அணை கட்டித் தாண்டி வந்த பாங்கு இவற்றையெல்லாம் சொல்லி ராமனோடு போர் புரிதல் சரியானதல்ல என்றெல்லாம் அவனுக்கு விளக்கிக் கூறினான். அதற்கு இராவணன், பாட்டா, நீ கொடுத்த ஆலோசனைகளுக்கு மிக்க நன்றி. நீ போய் அந்த விபீஷணனுடன் சேர்ந்து கொள் என்றும் வாழ்வாய் என்றான். நல்லது சொன்னால் உனக்கு கசக்கத்தான் செய்யும், என்ன செய்வது என்று மாலியவான் மெளனமானான். அப்போது இராவணனுடன் அங்கிருந்த படைத்தலைவன் மாலியவானை ஏசுகிறான். அந்த நேரத்தில் ராமனால் உயிருடன் விடுவிக்கப்பட்ட 2 ஒற்றர்களும் அவ்விடம் வந்து சேருகிறார்கள். வந்து வணங்கிய ஒற்றர்களிடம் இராவணன் வானரப் படைகளின் பலம், விபீஷணனின் நிலைமை, ராமலக்ஷ்மணர்களின் திறமை இவை பற்றியெல்லாம் கண்டு வந்தபடி கூறுங்கள் என்றான். அதற்கு அந்த ஒற்றர்கள் வானரப் படையின் அளவை முழுமையாய் காண முடியவில்லை. ராமன் அழைத்ததும் வருணன் வந்து சேராததால் ராமன் அம்பு எய்து வருணனை வருத்தினான். குரங்குகள் மலைகளைக் கொண்டு வந்து போட்டு கடலின் மீது ஒரு அணையைக் கட்டி கடலைத் தாண்டி வந்துவிட்டன. ராமன் விபீஷணனுக்கு இலங்கை அரசின் முடிசூட்டி அளவற்ற செல்வத்துக்கு அதிபதியாக்கிவிட்டான் என்ற செய்தியைக் கூறினர்.
அது மட்டுமல்ல, நாங்கள் வானர உருவில் சென்று பார்த்துக் கொண்டிருந்ததைக் கண்டுபிடித்து, நாங்கள் ஒற்றர்கள் என்ற விஷயத்தையும் விபீஷணனே சொல்லி எங்களை பிடித்துக் கொடுத்தான். எனினும் ராமன் எங்களைப் போகச் சொல்லி விடுவித்து விட்டான் என்றனர். ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தியைக் கேட்ட இராவணன் தனது ஆலோசனை சபையைக் கூட்டினான். ராமலக்ஷ்மணர்கள் வானரப் படையுடன் கடல் கடந்து இலங்கைக்குள் வந்துவிட்டனர். இனி நாம் செய்ய வேண்டியவை பற்றி ஆலோசிப்போம் என்று சபையோருக்குக் கூறினான். அப்போது சேனைத் தலைவன் எழுந்து, சீதையை இப்போது விடுவித்தால் நாம் அவர்களுக்கு பயந்து செய்ததாக தேவர்கள் நினைப்பார்கள். போரைத் தவிர்க்க சமாதானம் செய்து கொள்ளலாமென்றால் உமது தம்பி விபீஷணன் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான். பகைவர் படை நம்மை நெருங்கிட்டு இந்த நேரத்தில் நாம் செய்யத்தக்கது எது என்பதைச் சொல்லி அருள வேண்டும். 1000 வெள்ளம் எனும் அளவுடைய நம் படை அழிந்தே போவதாயினும் அதற்கு பல யுகங்கள் ஆகும். நீ உடனே படையெடுத்து அவர்களைத் தாக்கினால் குரங்குக் கூட்டம் சிங்கங்களைக் கண்ட நாய்க்கூட்டம் போல ஓடிவிடும் என்றும் சொன்னான் படைத்தலைவன். நன்மதியும் கூர்ந்த அறிவும் உள்ள மாலியவான் எழுந்து பேசத் தொடங்கினான். நன்னெறிகளை இராவணன் உணருமாறு எடுத்துச் சொல்லலானான். வெற்றி நம் பக்கம் என்று இங்கே வீரம் பேசிக் கொண்டிருக்கும் அனைவருமே சிதைந்து அழியும் நிலையில் இருப்பவர்களே. திருமாலே தசரத குமாரனாக அவதரித்து இந்த ராமனாக இங்கே வந்திருக்கிறான். இந்தக் கடலைத் தாண்டி யாரும் செய்ய முடியாத சாதனையைச் செய்து நம்மை அழைக்க வந்திருப்பதாகவே அனைவரும் சொல்லுகிறார்கள். அந்த ராமனுடன் வந்திருக்கும் அவன் தம்பி லக்குவன், அந்த திருமால் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் அரவணையான ஆதிசேடனே என்றும் சொல்லுகிறார்கள். அவர்களது வில்லும் அம்பும் கால சக்கரத்தின் ஆற்றலைப் பெற்றவை, யாராலும் வெல்ல முடியாதவை. மேலும் கேள், வாலி மாமகன் வந்தானை வானவர்க்கு இறைவன் என்றார். நீலனை உலகம் உண்ணும் நெருப்பினுக்கு அரசன் என்றார். காலனே ஒக்கும் தூதன் காற்று எனும் கடவுள் என்றார். மேலும் ஒன்று உரைத்தார் அன்னான் விரிஞ்சன் ஆம். இனிமேல் வாலியின் பெருமைக்குரிய மைந்தனாம் அங்கதன் வானவர்களின் தலைவன் இந்திரன் என்கிறார்கள். வானரப் படைகளின் தலைவனான நீலன் இருக்கிறானே, அவனை அக்னி தேவன் என்கிறார்கள். கூற்றுவனின் ஆற்றலைப் பெற்றவனும் இலங்கைக்கு தூதனாக வந்தவனுமான அனுமனை காற்று கடவுள் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய பிறவியில் அவனை பிரமதேவனாக ஆகப் போகிறான் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பதம் அவனுக்கு ஏந்தான் அரக்கர்வேர் அறுப்பதாக இப்பது ஏதினான் அவ்ராமன் என்று எவரும் சொன்னார் ஒப்பினால் உரைக்கின்றாரோ? உண்மையே உணர்த்தினாரோ? செப்பியன் குரங்காய் வந்தார் தனித்தனி தேவர் என்றார். அனுமனுக்கு பிரம பதவியை அளிக்கப் போகிறவனான ராமன் அரக்கர்களை வேரோடும் ஒழிக்கப் போவதாக விரதம் ஏற்று இந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஒரு கால் இந்த மானுடர்களும் வானரங்களும் மேற்சொன்ன தேவர்களையும் கடவுளர்களையும் போல ஒத்த தன்மையுடையவர்களாக இருப்பதால் அப்படி கூறுகிறார்களோ, அல்லது உண்மையிலேயே அவர்கள் அந்த தேவர்களாகவும் கடவுளாகவுமே வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் சொல்லுகிறார்களா தெரியவில்லை. எப்படியிருந்தால் என்ன? இதைப் பற்றி சொல்லி ஆகப் போவது என்ன? தீப்போன்ற கற்புடைய சீதையை ஏதோ எளியவள் என்று எண்ணிவிடாதே. அவள் தூய்மையே உருவானவள். திருப்பார் கடலில் அமிழ்த்தோடு பிறந்தவள் இந்த திருமகள் ஆவாள். உலக மாந்தர்க்கெல்லாம் கண்ணுக்குப் புலப்படாத தாயாய் நின்று அருள் புரிபவள் அவளே என்றும் எல்லோரும் கூறுகிறார்கள். அறத்தின் மூர்த்தியான திருமாலை தேவர்கள் வேண்டிக் கொள்ள, அவரும் இராவணனின் தவத்தின் வலிமையை உணர்ந்து மனித உருவம் தாங்கி இங்கே உன்னை அழிப்பதற்காக வந்திருப்பதாக கூறுகிறார்கள். எண்ணற்ற தீய நிமித்தங்கள் இலங்கையில் தோன்றுகின்றன. தாயினும் நல்லாள் சீதா பிராட்டியை தேடி ராமதூதனாக வந்த அனுமனால் தாக்கப்பட்ட இலங்கையின் காவல் தெய்வம் இலங்கிணி இந்த நகரத்தை விட்டு நீங்கி ஓடிப்போய்விட்டாள். இந்த நகருக்குள் போர் நுழைந்துவிட்டது. ஒழுக்க சீலனும் தவத்தில் சிறந்தவனுமான விபீஷணன் கூட அரக்கர்களும் இராவணனும் ராமலக்ஷ்மணர்களின் அம்புக்கு இரையாகிவிடுவர் என்று சொல்லிவிட்டாராம். பகைவர்களைப் பற்றி நான் கேட்டு அறிந்த அனைத்தையும் நான் உனக்கு உரைத்துவிட்டேன்.
முன்பு நம் அரக்கர் குலம் இந்த திருமாலால் கெட்டெழுந்தது எனும் வருத்தத்தாலும் என் குலத்தோன்றலாகிய உன் மீது நான் கொண்ட அன்பு காரணமாகவும் மனம் வருந்தி கூறுகின்றேன். சீதையை இப்போதாவது கொண்டு போய் ராமனிடம் விட்டுவிடு. உனக்கு வந்த தீமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றான் மாலியவான். நீ சொன்ன மற்ற செய்திகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தேவர்களும் மும்மூர்த்திகளும் தத்தமக்குரிய அறிவு திரு ஆற்றல்களோடு வானுலகில் இந்நாள் வரை இரவாமல் வாழ்ந்திருந்தும் எனக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள். இன்று கேவலம் இவர்கள் குரங்குகளாகவும் மனிதர்களாகவும் வந்தா என்னை எதிர்த்துப் போரிட்டு வென்றுவிடுவார்கள். இவர்களிடம் போய் நான் தோற்று விடுவேன் என்று சொல்கிறாயே. நன்றாய் படித்தாய் அறிவு நூல்களை என்று இராவணன் மாலியவானை இகழத் தொடங்கினான். சீதையின் காரணமாக இவர்கள் என்னுடன் போரிட வருகிறார்கள் என்றால் அதற்காக சிறிதும் பின்வாங்க மாட்டேன். என் கையில் உள்ள அம்புகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, உலகம் அனைத்தையும் வென்ற புகழுடையவை அவை. ஊழ்வனையைக் காட்டிலும் முந்திச் சென்று பழி தீர்க்க வல்லவை. போர் என்றதும் எதிரியின் மார்பில் புகுந்து முதுகு வழி செல்லும் வலிமையுடையது. கேவலம் இந்த குரங்குகள் எம்மாத்திரம்? அந்த சிவபெருமானே ஒரு குரங்காக உருவெடுத்து என் முன் வந்து நின்றாலும் தோற்று ஓடுவான். என் ஆற்றலை உணராமல் பேசுகிறாய் என்றான் இராவணன். அன்றைய இரவு பொழுது நீங்கி பகல் தோன்ற கதிரவன் வந்து உதித்தான். ராமபிரான் தன் பரிவாரங்கள் புடைசூழ சுவேல மலை மீது ஏறுகிறான். அப்படி வில்லினை கையில் ஏந்திக் கொண்டு அவன் வரும் தோற்றம் ஓர் இராஜ சிங்கத்தினை ஒத்திருந்தது. மலைமீது ஏறி நின்று இலங்கை நகரத்தின் எழில் மிகு காட்சிகளைக் காண்கிறான். அந்த அழகைத் தன் தம்பி இலக்குவனிடம் காட்டி அதன் அழகைப் போற்றுகிறான். இவ்வாறு இலங்கை நகரத்தின் அழகு, அமைப்பு இவற்றை இலக்குவனுக்குச் சொல்லி வியந்து நிற்கும் அதே நேரத்தில் அங்கே அந்த இலங்கை நகரத்தில் அதன் மன்னனான இராவணன் ராமனின் வானர சேனையின் மிகுதியைக் காண எண்ணெய் செம்பொன்னால் ஆன ஓர் மாளிகையின் கோபுரத்தின் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான்.